ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேருக்கும் பர்த்டேவாக அவங்க ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஒன்று ஆரம்க்கு, ஒன்று ஜிமினுக்கு. நான் ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒன் ஷாட்டாக கொடுத்துருக்கேன்டா. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மாஃபியா பிரதர்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படின்னா, நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், பயங்கர இன்னசென்ட், எதுவுமே தெரியாத, உலகம் தெரியாத ஒரு குழந்தை. காலேஜ் முடிச்சிட்டிங்க, பட் வெளி உலகம்லாம் அவ்வளோவா தெரியாது. சரி, அப்படியே நம்ம வந்துட்டு பாய்ஸை பார்த்தோம்னா, அவங்க 2 பேர் உலகத்திலே உள்ள ரொம்ப டெரர் பீஸ்னால் அவங்க தான். 2 பேரும் அண்ணனை தம்பி, எதுக்கும் பயப்படாத மாஃபியா. ஸ்டார்டிங் சீன்லேயே அம்மா அம்மா அப்படின்னு உங்கள் அம்மாவை சுரண்டுறீங்க. என்னடி? அம்மா, நம்ம வீட்டுக்கு யாரோ திருடனுங்க வந்துட்டாங்க. எது? ஆனால் அவங்களுக்கு தெரியல பாரு மம்மி, நம்ம வீட்டில் தான் எதுவுமே இல்லையே திருடுற அளவுக்கு, ஒன்றையும் என்னையும் தவிர. நம்மளை திருடிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? பாவம், ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டாங்க போல அப்படிங்க. உங்கள் அம்மா ஒன்றும் புரியாமல், என்ன இந்த லூஸ் வளருதுங்கிற மாதிரி இப்போ பார்க்குறாங்க. அங்கே 2 பேர் உட்காந்துருக்கா. அவங்க சுற்றி நிறைய பேர் அப்படியே பிளாக் ட்ரெஸ்ஸில் நிற்க, நிறையா பேக் இருக்குது. அப்படிங்க. நான் சொன்னல, பாவம் அந்த திருடங்கள்லாம் நம்ம வீட்டில் திருடலாம்னு நினச்சிருப்பாங்க போல். எதுவுமே கிடைக்கலங்கவும் அவங்க கையில் கொண்டாந்ததெல்லாம் இங்கே வச்சுட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உங்கள் அம்மா உங்களை மறைச்சிட்டு, சும்மா ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. நீங்கள் அம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா பின்னாடி ஓடி வரீங்க. உங்கள் அம்மா திரும்பி, ட்ரெஸ்ஸை போய் மாற்று, இப்படியே வராத போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர. நானும் வருவேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க அம்மா பேச்சை கேட்காம குடுகுன்னு ஓடி வரீங்க. நீங்கள் ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. அப்படியே பின்னாடியே ஓடி வர. உங்கள் அம்மாவும் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ அங்கே உட்காந்துருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஆரம்பம் ஜிமினோ. அப்படியே கால் மேல் கால் போட்டு ஸ்டைலாக கெத்தாக உட்காந்துருக்கா. அவங்களோ வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. அப்படிங்க. நீங்கள் எதை? அப்போ இவங்க திருடனுங்க இல்லையா? நான் கூட திருடன்னு நினச்சேன். அதானே, எந்த தடவை இவ்வளோ ஹேண்ட்ஸமாக டிப்டாப்பாக வரப்போகிறாங்க. சே, அப்போ நமக்கு தெரிஞ்சவங்களா மம்மி? அதேண்ணா, இவ்வளோ பேக்கு, இதிலலாம் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் வாய் மூடாமல் அவங்க அம்மாட்ட நோயின்னு உங்கள் அம்மாவை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடி அப்படின்ட்டு இருக்காங்க. ஜிமினோ அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரை பார்க்க. ஆரம் உங்கள் அம்மா கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஜிமின், இதை பார்த்தா ஏதோ மூளை வளர்ச்சி சரியில்லாத பிள்ளை மாதிரி இருக்குது, இதை தான் நம்ம கல்யாணம் பண்ணோமா? ஆர் யூ ஷூர் அப்படின்னு ஜிமின் ஆரம்பிட்ட கேட்க. ஏய், இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாம், டேட் சொல்லியிருக்காரு. இவங்க டேட் நம்ம டேடோட ஃப்ரெண்டு. அவளை கண்டிப்பாக நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும். அவள் கொஞ்சம் இன்னசென்ட். கொஞ்சமா ரொம்பவே கரண்ட கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஜெமினா, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தான் அமையணுமாடா அப்படின்ட்டு அவன் உட்காந்துட்ருக்க. நீங்களோ அப்படியே அங்கே இருக்கிற பேகெல்லாம் அப்படியே குறுன்னு உங்கள் கண்ணு தேட. ஆரம், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படிங்கிறான். அதான் நீங்கள் எனக்கா அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படிங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மூஞ்சி அப்படியே டல்லாக அப்படின்னு உட்கார. ஜிமினோ, ஏய் என்ன, பிளாட்டினம் டைமண்ட் இருக்கிற எல்லா லக்ஸூரியஸும் இருக்குது, அப்புறம் என்ன இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்க? ஏன் எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அப்போது ரொம்ப ஆசையாக ஓடி வந்தா, இதை விட எக்ஸ்பென்சிவாக என்ன எதிர்பார்க்குற நீ அப்படின்னு இப்போ ஜிமின் கேட்க. ஆரமோ அதே தான், என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க. நீங்கள் இதெல்லாம் யாருக்கு வேணும்? எனக்கு இதெல்லாம் வேணாம். பிரியாணி, பரோட்டா, சிக்கன், பர்கர், பீஸா இது மாதிரி வாங்கி கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அட தின்னி முட்டையா இவ அப்படின்னு ஜிமினோ அப்படி ஆரம்பக்கும் அதே தான். அட தின்னி பண்டாரவிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா ஷோ மானத்தை வாங்குறாளே தலையில் அடிச்சுட்டு. ஏய் பேசாமல் ரெடி, உன்னை போய் ட்ரெஸ் சேஞ்ச் தானே பண்ண சொன்னேன். அம்மா இதுக்கு என்ன குறைச்சல்? ஜிமின், ஆமாம் என்ன குறைச்சல்? எல்லாமே கரெக்டாக இருக்குது. எது கரெக்டாக இருக்கோ இல்லையோ அது ஒன்று தான் இவள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆரம், டே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகே அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் நாளைக்கே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசிக்கலாம். நீங்கள் ரெடியாக வந்துடுவீங்களா? ஹால் அனுப்பிச்சி விட்றோம். ஓகே தம்பி. ஜிமின், நானே கூட்டிகிட்டு வரேன், இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு கொஞ்சம் இவங்களோட சேஃப்டி முக்கியம், இப்போதைக்கு இது வேணாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்ல. அதனால தான் சொல்கிறேன், நான் கூட இருந்தால் சேஃப்டியாக இருக்கும். டே வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம், அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அடக்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஐ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு உங்கள் கன்னத்தில் தட்ட. ஏன் இவர் இப்படி பண்ணிடுறாரு? பேட் டச் பண்ணுறாரு அப்படிங்க. டக்குன்னு ஜிமின் திரும்பி எது அப்படின்னு பார்க்குறான். அப்படின்னு நீங்கள் பயந்து போய் உங்கள் அம்மா கிட்ட போய் நின்றுக்கா. சிரிச்சிட்டு, சீக்கிரம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்ட்டு ஜிமின் போக. ஆரமாக அவளுக்கு கொஞ்சம் புரிய வைக்க பாருங்கள் அப்படிங்கிற. அவனும்
சரி தம்பி அப்படின்னு அவங்க நின்றுட்டுருக்கா. அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு மாஃபியா தான். அவங்க அப்பாவும் ஆரமோட அப்பாவும் மாஃபியா, 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு உங்கள் அப்பா ஒரு பிரச்சனையில் இறந்துருப்பார். ஸோ இப்போ இறந்து போகும்போது என் பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்காட்டியும் இவங்களுக்கு வந்து 2 பேத்துக்கும் உங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டு ஸோ அனுப்பி வச்சுருக்காரு. அப்பா பேச்சை தட்டாத பசங்க. ஸோ வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டாங்க. உங்களுக்கும் உங்கள் அப்பா மாஃபியா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும் போதே உங்கள் அப்பா இறந்துருப்பார். உங்கள் அப்பா வந்து நீங்கள் அடிக்கடி தான் எப்போயாவது தான் பார்க்குற அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. மாஃபியாங்கனால அவர் யாருக்குமே தெரியாமல் தான் வந்திருப்பார். ஸோ உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு அவ்வளோவா டீட்டெயிலும் தெரியாது. என்ன வேலை பார்த்தாரு அந்த மாதிரிலாம் நீங்கள் தான் கொஞ்சம் அவ்வளோவா யோசிக்காத பொண்ணு. அதெல்லாம் யோசிச்சதும் கிடையாது நீங்கள். அதனால் உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. அப்பா ஏதோ அப்ராடில் இருக்கார், வெளியில் வேலை பார்க்குறாரு, அப்பப்போ வருவார், அவ்வளோதான். என்ன வேலைன்னா நீங்கள் இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது, அவங்களும் சொன்னதும் கிடையாது. இப்படி தான் உங்கள் அம்மா வளர்த்துருப்பாங்க. உங்களுக்கே அப்பப்போ டவுட்லாம் வரும். அம்மா அப்பாவே இல்லை, நமக்கு ஏதுமா பணம்லாம், யாரும்மா என்னை படிக்க வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி எப்போயாச்சும் அறிவாளித்தனமாக ஒரு சில கேள்வி கேட்கும்போது உங்கள் அம்மாவோ அது உங்கள் அப்பா உனக்காக பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு போனார்மா அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுவாங்க. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு ஓ அப்படின்னு விட்டுருவீங்க. அது மற்றபடி உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. உங்கள் அப்பா சின்ன வயசில் பார்க்கும்போதுலாம் என் கூடயே இருக்கலாம்லப்பா, ஏன்ப்பா இப்படி அங்கே போயிடுறீங்க, எனக்கு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கும் உங்களை விட்டுட்டு அந்த வேலையில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மாஃபியாவாக இருக்கிறோம், பொண்ணுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுங்கிற பயம் எப்போவுமே அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் உங்கள்கிட்ட காமிச்சிருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. நீங்களோ இப்போ அவங்க அம்மா சொன்னது, அவங்க பேசினது எதையுமே காதில் வாங்கலை. உங்கள் மைண்டெல்லாம் இதெல்லாம் எவன் கேட்டான். அங்கே உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் உங்கள் மைண்டில் வரவே இல்லை. இதெல்லாம் யாருக்கு வேணும்? சாப்பாடு, நீங்கள் நல்லா சப்பி, நல்லா ஃபூடி. ஸோ வந்துட்டு சாப்பாடு தான் எனக்கு வேணும், அதை வாங்கி தராங்களா, இதை வச்சு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோங்க அம்மா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பத்திரமா ரூமில் வை, நாளைக்கு இதெல்லாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு மம்மி? நாளைக்கு உனக்கு கல்யாணம். எதை அப்படின்னு நீங்கள் அப்படியே உட்காந்துற. அப்போ கரெக்டாக எஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு வெளியில் சவுண்டு. யார் அப்படின்னு பார்த்தா டெலிவரி பாய் தான். ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதான் நாங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணல அப்படின்னு பார்க்க, அப்போ ஜிமின் ஆரம் தான் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பே பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்படியே முன்னாடி ஒரு டைனிங் டேபிள் நிறையா ஃபுட்டாக இருக்குது. உங்கள் அம்மாவை தலையில் அடிச்சிட்டு போதுமா, இதுக்கு தானே ஆசைப்பட்டா, போய் கொட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்களுக்கு கண்ணில் அப்படியே டைமண்ட் மின்ன ஹாய் சாப்பாடு அப்படின்ட்டு நம்ம மோட்டோவுக்கு சமோசா அப்படிங்க அந்த மாதிரி நீங்களும் சாப்பாடுன்னு கடன்னு ஓடி போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்சிவ் பொருளாக தேவையில்லை, சாப்பாடு தான் முக்கியம், நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் இந்த கல்யாண மேட்டரெல்லாம் மறந்துட்டு அப்படியே சோத்தை எடுத்து வச்சு பிரியாணி, எனக்கு பிடிச்ச பரோட்டா எல்லாமே வந்திருக்கு, எனக்கு தான் அப்படின்னு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. அம்மா என்ன சொல்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கிட்ட வந்து கேட்க பொண்ணுங்கிறமோ அப்படின்னு வாயில் சாப்பாடு அதுக்கிட்டே நீங்கள் என்னடி பொசுக்குன்னு ஊன்ட்ட அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உனக்கு நிஜமாவே சம்மதமா அவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கா எதை அப்படின்னு ஒரு நிமிஷம் செருக்காக்குறீங்க. 2 பேரா, பரவாயில்ல, எனக்கு 7 பேர்னா கூட ஓகே தான், ஏன்னா ஆர்மி மைண்ட் செட் அப்படி தானே இருக்கும். நீங்கள் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மேம் அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிடுது இந்த சோத்து முட்டைக்கு சோறு கொடுத்துட்டாங்க, அதனால் இப்போ அவனுங்களை என்ன சொன்னாலும் இது செய்யும் அப்படின்ட்டு. நிஜமாக தான் உனக்கு ஓகேவா அப்படிலாம் உங்கள் அம்மா கேட்க, ஏன் மேம் நான் வேணான்னு சொன்னால் நீ நிறுத்திடுவியா? அப்படிலாம் இல்லை, பண்ணி தான் ஆகணும், அப்புறம் எதுக்கு கேட்டுகிட்டே இருக்கா, சும்மா சாப்பிட விட நிம்மதியாக அப்படின்னு சாப்பாடை வச்சு நம்ம சாப்பாடை பார்க்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க உங்கள் அம்மா தலையில் அடிச்சுட்டு இது எப்படி போய் அங்கே குப்பை கொட்ட போதோ அப்படின்னு அவங்க கவலையில் இருக்காங்க. இப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கோங்க. அம்மா ஹீரோ எழுந்துரு அப்படின்னு எழுப்ப, போ மம்மி தூக்கம் வருது அப்படின்ட்டு திரும்பி படுக்கிறீங்க. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆத்தி அப்படின்னு வந்து உட்காந்து, அம்மா அப்போது நேற்று நடந்ததெல்லாம் கனவு இல்லையா, விளக்கமாற்ற எடுத்து வெளுத்துருவேன், ஒழுங்காக போய் துணி மாற்றிட்டு வா, உனக்கு கல்யாணம் சொல்லிகிட்டு இருக்கேன். அம்மா சோறு வாங்கி கொடுத்து கவுத்துட்டாங்கம்மா, என்னம்மா ஒரு சோத்து போட்டதுக்காக நான் 2 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, நீலாம் ஒரு அம்மாவா, என்ன கூறுகட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு உங்கள் அம்மாட்ட பேசுகிற. நேற்று அத்தனை டைம் கேட்டலாடி, அப்போல்லாம் என்னடி சொன்னேன், ஊண்டியில் அம்மா அது ஏதோ சோறு பார்த்து மறந்துட்டம்மா, சோத்து முட்டை ஒழுங்கா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மா அனுப்பிச்சி விட. அம்மா 2 பேர்த்து எப்படிம்மா, அதுவும் அவங்க 2 பேரும் பார்க்கவே பயங்கரமாக கருணை கொடூரமாக இருக்காங்க. இதை அவனுங்க முன்னாடி மட்டும் சொல்லிடாத. அம்மா வேணாம்மா எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் அம்மாவோ. படுத்தாத ஹீரோ, அதெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, ரொம்ப நல்லவங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நமக்கு யாரும் இல்லை, அவங்க தான் நமக்கு. இப்போ அம்மாம்மா வேணாம்மா, நீ யாரை வேணாலும் கை காட்டு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க வேணாம்மா எனக்கு பயமாக இருக்குமா, இங்கே பாரு இப்பெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாது, ஒழுங்காக போய் கிளம்பு அப்படின்ட்டு நீங்கள். சரி
அதனால் எனக்கு அவங்கள பார்த்தா ஏதோ பயமாக இருக்குமா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவோ உங்களை ஒரு வழியாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கார் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுது. அதில் ஏறி உட்காந்ததும் அப்படியே கார் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் நிற்குது. நீங்கள் இறங்கும் போதே அங்கே 2 பேரும் அப்படியே செம்மையாக கெத்தாக நின்றுட்டுருக்காங்க. பாய்ஸு ஒரு 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன இப்படி இருக்கானுங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே பச்சையாக சைட் அடிச்சுட்டு இருக்க ஆரம்பம். ஓகே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறவங்கள பார்த்து நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்குறீங்க. செம்மையாக இருக்குது அப்படின்னு ஜிமின் வந்து பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அப்படியே இருக்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னு ஆரம்பிக்க, ஏன் நான் 2 பேர்த்த கிளம்பிக்கணும்? ஏன்னா எங்கள் அப்பா 2 பேரை தான் பெற்றான் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். எதே அடிக்கிறவன் நீங்கள் பார்க்க. ஆமாம் நாங்கள் 2 பேர். இதே எங்கள் கூட நிறைய பேர் பிறந்திருந்தா எல்லாத்தையும் ஒன்று தான் கட்டி வச்சுருப்பாங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. ரொம்ப மொழி கத்தி கண்ணாமொழி வெளியில் வந்துட போகுது. வா ரெஜிஸ்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், நம்ம போய் அட்டண்டன்ஸை போடுவோம் அப்படின்னு ஜிமின் ஒரு பக்கம் உங்கள் கையை இந்த பக்கம் ஆரம் பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே வர. அப்படியே 3 பேர்த்தையும் பார்த்துட்டு ரெஜிஸ்டர் வாங்க உங்களுக்கு தான் மேரேஜா அப்படின்னு கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு எழுதிட்டு இருக்கா. அங்கே அதுக்குள்ளே ஏதோ பத்திரப்பதிவு பண்ண வந்தவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ரெஜிஸ்டரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, கல்யாணம் பண்ணி வச்சுட்ருக்க ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சவுண்ட் போட. அப்போ அவருக்கு கீழே உட்காந்துட்டு தான் அவனோ, யோ உனக்கு என்ன வயசான காலத்தில் அவன் வேலையை பார்த்துட்டு மூடிட்டு பண்ணுற வேலையை மட்டும் பாரு, எனக்கு தெரியும். இந்த பாரு நான் சொன்ன அமௌண்ட் தான் கோட் பண்ணணும், நீ உன் இஷ்டத்துக்குலாம் கொடுத்தா அப்படிலாம் பண்ணி தர மாட்டேன் அப்படி நான் அந்த ஆள் சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு ஆரம்பம். அப்படியே திரும்பி முறைக்க ஜிம்மின் அடுத்த நிமிஷம் டொப்பன்னு அவனோட கண்ணை எடுத்து போட்டுடுறான். நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக்காய் அப்படின்னு அப்படியே முழிச்சு பார்க்க. ரெடி அங்கே பார்த்துட்ருக்க, இந்த பக்கம் திரும்ப, ஒரே சவுண்ட் பொல்யூஷன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக கண் எடுத்து ஹிப்பில் சொருவிட்டு, என்ன பேபி சைன் பண்ணலாமா அப்படின்னு அவங்க கையை பிடிக்க, கைகாலெலாம் நடுங்க. நீங்கள் யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாய்ந்து போய் 2 பேர்த்தையும் பார்க்க ஆரம்பம். ஏன்டா அவசரப்படுறப்ப எவ்வளோ பாய்ந்துட்டான்னு. ஓகே ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை ஹக் பண்ணி அப்படியே உங்களை தடவி விடுறான். நீங்கள் அப்படின்னு அப்படியே பயத்திலே இருக்கீங்க, உங்கள் உடம்பெல்லாம் நடுங்கிட்டே இருக்கு. ஆரம்பம் ஏன் இப்படி பயப்படுற? இங்கே பார், இனிமேல் இதெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும். நான் ஏன் இதை பழகணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு யார்? ஆத்தா மாதாஜி அப்படின்னு உங்கள் அம்மாவை தேடுறீங்க. உங்கள் அம்மா ஏண்டி கத்துற? அம்மா பார்த்தல என்னம்மா தீபாவளி துப்பாக்கி மாதிரி எடுத்து அம்மா பாட்டுக்கு ஒருத்தனை பொசுக்குன்னு போட்டான், எனக்கு பயமாக இருக்குமா. அம்மா நம்ம போயிடலாமா, இந்த கல்யாணம்லாம் வேணாம்மா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட ஓட. உங்கள் அம்மா சும்மா இரு, அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, அது மாப்பிள்ளைக்கு தெரியலாம், நீ பேசாமல் போ அப்படின்னு உங்களா அப்படி நிற்க வைக்க. அட பாவி அம்மா நீ எல்லாம் அப்படின்ட்டு, ஏம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா ப்ளீஸ்மா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் மாப்பிள்ளை சொல்லுவார், அவர்கிட்ட நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல. அம்மா இதே சொல்லாதம்மா, அவங்க என்ன சொல்கிறாங்க, கன் எடுத்து போட தான் செய்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கா. ஜிமின் சும்மா நசன்ட்டு இருக்காமல் கையெழுத்து போடு அப்படிங்கிறான். கையெழுத்தா? நானா? பின்னா உங்கள் அம்மாவையா பண்ண முடியும், நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம். இப்போ நீ போடுறியா இல்லையான்னு உங்கள் கை பிடிச்சி இழுத்து அப்படியே சைன் பண்ண வைக்க, நீங்களும் அப்படியே பயத்தில் கடகடன்னு போட்டுடுறீங்க. ஜிமின்னு ஒரு பக்கம், ஆரம் ஒரு பக்கம் உங்கள் கையை அப்படியே பிடிச்சி 2 பேரும் ரிங் போட்டு விட, நீங்கள் இப்போ 2 பேர்த்துக்கும் போட்டு விடுறீங்க, வேறு வழியில். அவ்வளோதான் சொல்லி முடிச்சு அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருக்கா. அவனுங்களோ அப்படியே ஒருத்தன் ஃபோர்ஹெட்லேயும் ஒருத்தன் லிப்லையும் கிஸ் பண்ணுறான். ஆரம் அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணா, ஜிமினோ வேணாம் நான் கிடையாது அப்படின்ட்டு லிப்பில் கிஸ் பண்ண பயந்து போய் நீங்கள் அப்படின்னு தள்ளுறீங்க. என்னடி இதுக்கு இப்படி பயந்தா அப்படி எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் பயந்த முகம் அப்படியே தான் இருக்கு. அவனுங்க அப்படியே கிட்ட வந்து ஜிமின், அதனாலும் இப்படி ஒன்று பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் முன்னாடி நடக்கா. நீங்கள் அந்த இடத்துல ஆணி அடித்த மாதிரி இன்னும் நகராமல் நின்றுட்டுருக்க. ஆரம்பம் உங்கள் கையில் அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சி வாடி அப்படின்னு அப்படி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் இல்லை நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் கூட நான் வரல அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கா. அவனும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அது வாய்ப்பில்லை, கல்யாணமே ஆயிடுச்சு, ஸோ யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. ஏய் ப்ரோ நானும் இருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல. யூ ஆர் அவர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எதோ ப்ராப்பர்ட்டியா அட பாவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்க. உங்கள் அம்மாவை பக்கம் திரும்பினா உங்கள் அம்மாவை சரி அவங்கள பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் எங்கே போகிறீங்க? பைதவே நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு ஜிமின் யோசிக்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்களும் எங்கள் கூட இருக்கலாமே, தனியாக அந்த என்ன பண்ண போகிறீங்க? அது நான் எப்போ வரணுமோ அப்போ வரேன், அது வரையும் நீங்கள் அவளை இதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துப்போம் அப்படின்னு 2 பேரும் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி நிற்க. நீங்களும் அம்மா அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்த்து கை நீட்டி அழுக. அவனுங்க 2 பேரும் இப்போ எதுக்கு மூளை விட்ற அப்படிங்கிறாரு பார்க்க. நீங்களும் அப்படி அம்மா என்னை காப்பாற்றும்மா, என் நைஸாக இவனுங்க கிட்டே கோத்து விட்டு போறியம்மா, நான் இனிமேல் சேட்டையெல்லாம் செய்ய மாட்டேம்மா, சாப்பாடுலாம் மட்டும் நிறைய வாங்கி கேட்க மாட்டேம்மா, அம்மா ப்ளீஸ்மா விட்டுட்டு மட்டும் போவாதம்மா அப்படிங்கிற மாதிரி அழுகாத குறையா நீங்கள் கெஞ்சவங்கம்மா. பாரு புரிஞ்சுக்கோ,
இதான் ஒரு லைஃப், எனக்கு இப்படி ஒரு லைஃபே வேணாம் அப்படிங்கிறீங்க. ஏய் அப்படின்ட்டு ஆரம்ப ஒரு பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் ஒரு மணிங்க தீ அப்படின்னு பயந்துக்கிறீங்க. உங்கள் அம்மாவோ அது என் பொண்ணு உலகம் தெரியாமல் வளர்த்துட்டேன், ரொம்ப இன்னசென்ட், அவள் குழந்த மாதிரி தம்பி, தெரியும் அப்படின்னு 2 பேர் சொல்லிவிட்டு உங்களை போகலாமா அப்படிங்கிற பார்க்க அம்மா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க ஏய் சு அப்படின்னு ஜிமின் மிரட்ட அப்படின்னு 2 கை வச்சு வாயை பற்றிக்கிறீங்க. இவளை பார்த்தாலே காமெடியாக இருக்கல அப்படிங்கிறான் ஜிமின். ஆரம்பம் சும்மா இரண்டா அப்படின்னு இப்போ தூக்கி உங்களை அப்படியே பின்னாடி உட்கார வைக்க அப்படின்னு அழுதுகிட்டே உட்காந்துருக்கா ஜிமினோ. ஏய் கல்யாணம் நடந்திருக்கு, சும்மா ஏன்டி கருமாதி அந்த மாதிரி ஊழ விட்டுட்டே இருக்க அப்படிங்கிறான். இப்படி மிரட்டுனீங்கன்னா நான் அழுவேன் அப்படின்னு நீங்கள் திருப்பி ஐயோ எனக்கு இரிட்டேட்டாக இருக்குடா, அப்புறம் கன் எடுத்து நானே உன்னை போட்டுருவேன் அப்படிங்க. நீ மட்டும் தான் போடுவியா, என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஜிமின் தூக்க 2 பேரும் கண்ணை வச்சு என்னமோ பொம்மை வச்சு விளாட்ற மாதிரி விளையாண்டு நீங்கள் 2 பேரும் தண்டை விட்டு நடுவில் என்ன சுட்டுறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி. அது 2ம் அப்படியே அவங்ககிட்ட இருக்கட்டுமே அப்படின்னு அப்படியே நகர்த்துறீங்க. 2 பேரும் அப்படியே பொக்குன்னு சிரிக்க ஆரம்பித்தேன். என்ன கொலை நடுங்க வச்சு சிரிச்சிட்ருக்கானுங்க அப்படின்ட்டு. அடியே மாத்தாச்சு, இவனுங்க கிட்ட நேக்காக கொத்து விட்டு போயிட்டியே அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் பயந்துட்டுருக்க. அவனுங்க ஒரு வீட்டில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆன அந்த வீட்டை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் என்ன வாசல்லே செக்யூரிட்டிக்கு கூட நிற்க போறியா? அப்போ வாடி உள்ள அப்படிங்க. டியா பின்ன என்ன அவனை எப்படி சொல்லி கூப்பிட்றது அப்படின்ட்டு கிட்ட வரான். வேணா அவனை செல்லம் வெல்லம் அப்படின்லாம் கொஞ்சம் பட் அதுக்கெல்லாம் எனக்கு அப்படின்னு அவன் ஏதோ சொல்ல வர சும்மாவே இருக்க மாட்டியாடா, அவளே பயப்படுறா அப்படின்னு தான் உங்களுக்கு இப்போதைக்கு பரவாயில்ல, இவராச்சும் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறார் அப்படின்னு அப்படியே கையை பிடிக்க ஜிமின் நானும் புருஷன் தாண்டி என் கையை பிடிக்கலாம் அப்படிங்க. இருந்தாலும் இவர் பார்த்தா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு கையை பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே சிரிக்க ஜிமின் கடுப்பாகுது. எதை பார்த்தா உனக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுதா, ஆகக்கூடாது அப்படின்னு ஜிமின் அப்படியே குண்டு கட்டாக அவங்களை தூக்க விட்டுருடா அப்படின்னு நீங்கள் கதற அப்படியே தூக்கிட்டு போய் சிரிச்சுட்டு இதுங்களை வேற வச்சுக்கிட்டு ஒரு கிண்டர் கார்டன் வச்சு நடத்துகிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவன் பின்னாடியே வரான். இப்படியே 3 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உள்ளே வந்ததும் அப்படியே வீட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ பயம், இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆமாம் அப்படின்னு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டுகிட்டே அவன் அப்புறம் கட்டிட்டு சமைக்க போக சமைக்கலாம் தெரியுமா? ஓ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க சாப்பிட வேணா தெரியும், அதை பார்த்தாலே நல்லா தெரியுது அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். நீங்கள் ஜிமினை மறிக்கா என்னடி அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வந்து உட்கார. சும்மா போங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம ஒம்பு எடுத்துகிட்டே இருக்கீங்க. சரிடி ஒம்பலுக்குல அப்படிங்கிறான். சரி ரூம் போகலாமா? சாப்பிட்ணும், சோத்தை தவிர வேறு எதுவும் தெரியாதா? சாப்பாடு தானே முக்கியம். எது? ஆமாம், எதுக்கு உயிர் வாழ்கிறோம்? எதுக்கு வாழ்கிறோம் நீயே சொல்ல, அறிவாழ்த்தனமாக ஏதாவது பதில் வச்சுருப்ப சொல்லு அப்படிங்க. அப்போ அப்படியே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் வச்சுட்டுருக்க. கண்ணு முன்ன அப்படியே அதை பார்க்குறீங்க. ஜிமினோ இவளை கரெக்ட் பண்ணா பிளாட்டினம் டைமண்ட்லாம் தேவையில்ல, ஸோ அதனால் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும் போல இருக்கு அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு நீங்கள் கிடக்கு சாப்பிட்லாமா அப்படின்னு இப்போ ஜிமின் பக்கம் பார்த்து அப்படியே கேட்க. நீங்கள் கேட்டதுலேயே அவன் ஃப்ளாட்டு, ஓ உனக்கு பிடிச்சிருந்தா அதையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சரிவா அப்படின்ட்டு மேடம் ஏதோ அறிவாழ்த்தனமாக பதில் வேறு சொல்லிட்டு இருந்தீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க. எதுக்கு உயிர் வாழ்கிறோம்? சாப்பிட்றதுக்கா அப்படின்னு கேட்க. அப்சல்யூட்லி, சாப்பிடாம ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியுமா? முடியவே முடியாது, எவ்வளோ ஒரு ஜீனியஸ் பொண்டாட்டி அப்படின்னு ஜிமின் சொல்ல. அதே தான், அதை தான் சொல்ல வரேன், நம்ம உயிர் வாழ்கிறதே சாப்பிட்றது தானே, எல்லோரும் சாப்பிட்றதுனால தான் உயிர் வாழ்கிறாங்க. மேடம் எவ்வளோ பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுட்டு அவள் மூளைக்கு அவ்வளோ தாண்டா முடியும் அப்படிங்க. இவளெல்லாம் வச்சு அப்படிங்க வேறு வழி இல்லைடா நம்ம பொண்டாட்டி, அது ஒரே காரணத்துக்காக அமைதியாக இருக்க அப்படின்ட்டு அவனுங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க. நீங்கள் பாட்டுக்கா சாப்பாடு அப்படின்ட்டு ஜாலியாக அதை சாப்பிட்டுட்ருக்கா. அங்கே பார் இங்கே என்ன நடக்குது, ஏதாவது கவலை இருக்கா, நமக்கு நானும் சாப்பிட்டுட்ருக்கா. ஐயோ அப்படின்ட்டு அவன் அப்படியே 2 பேர் கணத்தில் வச்சு நீங்கள் சாப்பிட்ற அழகியே ரசிச்சிட்ருக்க. வேணுமா அப்படின்னு நீங்கள் எதையோ எடுத்து நீட்டுறீங்க. நீயே நல்லா சாப்பிடுமா, நாங்கள் நைட்லலாம் இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறாங்க. வேணாட்டி போங்க, நீங்கள்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க எதே அப்படின்னு அப்படியே மறைக்க. பின்ன ஒரு மனுஷன் ருசித்து சாப்பிட்ணும், அதை விட்டுட்டு இந்த டயட்டை கேட்டுன்னு எப்படி தான் இப்போல்லாம் இருக்கீங்களோ. ஆமாம் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு முழுக்கணும் மெத்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் என்ன மாதிரி எல்லாம் படுத்து விளையாட ஜாலியாக இருக்கும். எதை பின்னா இன்றைக்கி நமக்கு கல்யாணம் ஆயிருக்குடி, அப்போ ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறீங்க. அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னு ஜிமினை மறைச்சிட்டு நீ ஒன்றும் பயப்படாத, இப்போதைக்கு அது இல்லை அப்பாடா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு ஜிமின் வந்து கிட்ட வந்து கேட்க. இல்லை அப்படிங்கிறீங்க. நீயாவே வந்து எங்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் எப்போன்னு கேட்க வைக்கிறோம் அப்படிங்கிறானுங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிறானுங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, எனக்கு சாப்பாடு வேணால் எப்போ வரும்னு கேட்பேனே தவிர அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்படின்ட்டு அவனுங்க. சரி
ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக நீங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எந்த ரூம் அப்படிங்கிறீங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ரூம், அந்த ரூமுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு ரூம், இதில் இருந்துக்கோ அப்படிங்கிறானுங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அப்பாடான் இருக்கு. எங்கே இன்றைக்கி அது ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துட்டேன். அதுவும் 2 பேர் வேறு. அப்பா நினச்சாலும் பயமாக இருக்குது. நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கும் அந்த ஷூட் பண்ணது தான் இப்போ கணவர் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு அப்படியே உங்களை ஷூட் பண்ண மாதிரி இருந்து டபார்னு பயந்து போய் நான் இல்லை அப்படின்னு கத்திட்டு எழுந்திரிச்சு உட்காரிங்க. அப்படின்னு அப்படியே வேர்த்து கனவில் கூட அந்த பையன் கண்ணோடு வந்து பயன்படுத்துகிறானே. ஆளுக்கு ஒரு கன்று என்னமோ செக்யூரிட்டி மாதிரி கூடயே வச்சுருக்கானுங்க. கொலை நடுங்குது. இவனுங்க கூட ஏன் கோத்து விட்டுச்சு அந்த மாதாஜி ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்கள் குழப்பத்திலே இருக்கா. ஒரு வழியாக தூங்கி போகிறீங்க. எங்கே ஜிமின் ஆரம்பம் நீங்கள் தூங்கினதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனுங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டானுங்க. ஆளே அங்கே இல்லை. நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு செக்யூரிட்டி வரைக்கும் அலாட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நீங்கள் மார்னிங் நல்லா தூங்கி ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்களே. அப்படின்னா எழுந்து அப்படியே பெட்டில் உட்காந்து பார்த்தா அவங்க முன்னாடி இவங்க 2 புருஷனும் அப்படியே கணத்தில் வச்சுட்டு உங்களையும் பார்த்துட்டு அப்படின்னு எழுந்து உட்காந்துட்டு கனவாக இருக்குமோ அப்படின்னு கண்ணை நல்லா போட்டு கசக்கிட்டு 2 பேர்த்தையும் உத்து பார்க்க 2 பேரும் அப்படியே உட்காந்து என்ன அப்படிங்கிறாங்க. 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? எங்கள் முன்னாடி தூங்குற அழகை ரசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்து உட்காந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் போ ஏன் என்னை ஹெல்ப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லை நானே போய்க்குவேன், நீங்கள் வெளியே போங்க. ஏன்டி நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னு ஜிமின் கேட்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம்ல அதனால் என்ன உங்கள் முன்னாடி எப்படி பண்ண முடியும், வெளில போங்க அப்படிங்கிறீங்க. ஹே நாங்கள் 2 பேரும் உன்னோட ஹஸ்பண்ட்ஸ், அதை மறந்துடாத. அதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம். ஓகே அப்படின்ட்டு ஜிமினா சரி வேடா போகலாம் அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேரும் சரி பேபி குளிச்சுட்டு என்னை ஹெல்ப் கூப்பிடு. குளிக்கிறதுல என்னடா ஹெல்ப்பு, அதாண்டி நான் முதுகு தைக்க அப்படிங்க. ஒன்றும் தேவையில்லை சரி யோர்வேஸ் அப்படின்ட்டு அவனுங்க 2 பேர் வெளியே போக அப்பாடான் இருக்கு. போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மெதுவாக கதவை லைட்டாக திறந்து வெளியில் எட்டி பார்க்குறீங்க. 2 பேர்த்தையும் காணோம். எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியில் வரா. அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா. இது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கா. அந்த பொண்ணும் அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டு மேம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குன்னு சாப்பிடுங்க. ஓ மெய்டா அப்படின்ட்டு நீங்கள் போய் உட்காருங்க. உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து அவளே பாடி கார்டு மாதிரி தான் இருக்கா. என்ன இந்த வீட்டில் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம்பம் ஜிமின் ஷூட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சவுண்டு கேட்குது. என்ன ஏதோ சவுண்டு. அது சார் 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ப்ராக்டிஸ்? கன் ஃபயர் பண்ணி அப்படின்னு நீங்கள் பாதற. என்ன வச்சு மேடம்? இல்லை ஒன்றும் இல்லை. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் கடன்னு சோறு தான் முக்கியம்னு சோத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே 2 பேரும் அங்கே நின்று அப்படியே குறிப்பார்த்து சுட்டு பார்த்துட்ருக்கானுங்க. அங்கே இருக்கிற லேடிஸும் பாஸ் இதை நாங்களும் அப்படிங்க ஷேர் அப்படின்னு நாங்கள் தான் எடுக்கிறாங்க. அவங்களும் ஷூட் பண்ணி பார்த்துட்ருக்கா. இப்போது உங்களை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு ஜிமினுக்கு தோணா. ஜிமினும் ஆரம்ப பார்த்து அவளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கலாம்ல அப்படிங்கிறான். வேணாடா அவள் குழந்த மாதிரி, அவளோட இயல்பை மாற்ற வேணாம், அவள் இப்படியே இருக்கட்டும் தான் நம்ம 2 பேர் இருக்கோமே. இருந்தாலும் எனக்கு அவளை சீண்டி பார்க்கணும் ஆசையாக இருக்கே அப்படிங்கிறா ஜிமின். எதையும் பண்ணு அப்படின்ட்டு ஆரம்பனை விட்டுறான். ஜிமினோ சும்மா இருக்காம நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு நீங்கள் ஏப்பம்லாம் விட்டு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. அங்கே புருஷங்க 2 பேரும் 4 பொண்ணுக்கு நடுவில் நின்று பேசுகிறோம். அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க. நீ பாட்டுக்கு உட்காந்து சோறு தான் முக்கியம்னு தின்னுட்ருக்கேன். ஏண்டி வா அப்படின்னு கைப்பிடிச்சிருக்க. எங்கே அப்படிங்கிறீங்க. சொன்னால் தான் மேடம் வருவீங்களோ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா ஷூட் பண்ணி பார்க்கறதுக்கு அங்கே கன்னு எல்லாமே இருக்குது. இங்கே அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறீங்க. பார்த்தாத்தல்ல கன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நீட்டுறான். ஆத்தி இது எதுக்கு எனக்கு அப்படிங்கிறீங்க. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான், இதை நீயும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதான். அதான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே. பேரம்க்கு ஒரே ஹாப்பி. பரவாயில்லையே நம்மளை இந்தளவுக்கு நம்ம ஆடிட்டு நாங்கள் 2 பேர் இருக்கோம், இருந்தாலும் உன்னோட சேஃப்டிக்கு தான் அவன் சொல்கிறான். எனக்கு இதெல்லாம் வேணாமே அப்படின்னு ஆரம்பிக்கிட்ட போய் நிற்க ஜிமினா இங்கே வாடி அப்படின்னு இழுத்து இப்போ என்ன இது நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும், உனக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏண்டா கும்கியை கொண்டு வந்து கொம்பனா மாற்ற உயிர் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நான்லாம் சாதாரண பொண்ணு தானே எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க. நீ சாதாரண பொண்ணு தான், பட் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காது யாரை யாரை கேள்வி தான் கேட்குறேன். யாருடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனுக்கு 2 சிரிச்சுட்டு அப்புறமா தெரிஞ்சுக்குவேன், இதை ஒன்று சொல்லியிருக்கடா நான் ஒன்றா அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் எதுவும் கற்றுக்க விரும்பலை, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஜிமின் உங்களை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். விடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நகர போகிறீங்க.
அப்படின்ட்டு கன் எடுத்து கையில் கொடுக்க கையெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தொடக்கூட மாட்டேங்கிறீங்க. ஜிமின் உங்கள் கையோட சேர்த்து அழுத்தி அப்படியே பிடிச்சிட்டு ஏய் அங்கே பாருடி டார்கெட்டை பாரு அப்படிங்கிறான். மாட்டேன் அப்படிங்கிறீங்க. இப்போ பார்க்க புரியலை அப்படின்னு அப்படியே உங்களை நிமித்தி பார்த்தா அங்கே உங்களுக்கு நேராக ஒருத்தனை நிற்க வச்சுருக்கு. அவன் நடுங்கிட்டு நிற்க நீங்களோ என்ன டார்கெட்னா மனுஷன் நிப்பாட்டி இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அவன் தான் நம்ம டார்கெட். இப்போ எப்படி உனக்கு கரெக்டாக சுடுறதுன்னு உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறான். எது அப்படின்ட்டு நீங்கள் நான் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் கையை இழுத்துட்டு ஓட பார்க்குறீங்க. ஜிமின் விடாமல் இல்லை நீ ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக அவங்க கையை அப்படியே பிடிச்சி அங்கே பார் பேபி அவனை பாரு இப்படி ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணெல்லாம் அப்படி பார்த்துட்டு இந்த கண்ணை இப்படி நீட்டி அப்படி நான் ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்க நீங்கள் எதையோ பக்கம் 2 கண்ணி இறுக்கி முடிக்கிட்டு ஐயோ வேணாங்க எனக்கு பயமாக இருக்கு என்ன விட்டுருங்க அப்படின்னு பயத்தில் நடிக்கிட்டே இருக்கா. அவனும் கையை பிடிச்சி கரெக்டாக ஃபயர் பண்ண கரெக்டாக ஷூட் ஆன சவுண்டு கேட்டு நீங்கள் பயந்து போய் அப்படின்னு திரும்பி ஜிமினை இறுக்கி கட்டிக்கிறீங்க. ஜிமினோ அப்படின்னு சிரிச்சிட்டு பார்த்தல இவளை கண்டுபிடிக்க வைக்க என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்ல ஆரம்பமாக சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் மெதுவாக அந்த ஆள் இருக்கானா நீ தானே சுட்ட செத்துட்டானா அப்படின்னு நீங்கள் அப்படியே வாங்கிடுறீங்க. ஆரம்பம் இதுக்கு தாவக்கிட்ட விளையாடாதான் சொன்னேன் கேட்குறியா ஆடிட்டு ஹேய் ஹீரா அப்படின்னு வந்து உங்களை அப்படியே தூக்குறான். ஹேய் என்னடா பண்ணேன் கன் ஷூட் பண்ணால் சொல்லி கொடுத்தேன் இதுக்கு போய் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டாங்க. இது நகர நீங்கள் அப்படியே வாங்கி கிடக்குறீங்க. ஆரம்பங்களை அப்படியே தூக்கிட்டு வந்தேன் இதுவாக கட்டலில் போட்டு ஹீரா அப்படின்னு தட்டி விட்றான். நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. மெய்டோ எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து பாஸ் அப்படின்னு நீட்டை அதை வாங்கி மூஞ்சில் லைட்டாக தெளிக்கிறான். அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு முடிச்சதும் ஜிமின் அப்படியே கன்னை லோட் பண்ணதோடு வந்து அப்படியே நின்று உங்கள் பக்கம் அந்த கன்னை அவங்க நெத்தியில் வைக்கிற மாதிரி சும்மா இப்படி வச்சு அப்படின்னு சும்மா தான் செய்யணும். நீங்கள் அதுக்கு அப்படின்னு மறுபடியும் படுத்துடுறீங்க. ஜிமின் மறுபடியும் சிரிக்க சும்மா இருக்க மாட்டா அப்படின்ட்டு ஹே ஹீரா அப்படின்னு சொல்லி மறுபடியும் எழுப்புறாளிங்க. மறுபடியும் மெதுவாக கண்ணை முழிச்சிட்டு ஜிமினை பார்த்தே பயந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது இவரை வெளியப்போ சொல்லுங்கள் ஒரு ஆளை அசால்ட்டா கொண்டுட்டாரு. நான் மட்டும் தானா அவன்லாம் இது பண்ணுறதில்ல அப்படிங்க ஆரம்பம். ஜிமின் அப்படின்னு மிரட்டுறான். என்ன ப்ரோ இவன் இதுக்கே இப்படி பயந்துக்கிறா அப்படின்ட்டு அவனா ஹே லிசன் அது சும்மா உனக்கு ட்ரைனிங் தான் இன்னும் எவ்வளவோ இருக்குது இதுக்கே பயந்தா எப்படி இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நாளையிலேருந்து நீ உங்களோட ஜிம் வர கன் ஷூட் அப்புறம் ஃபைட் அப்படின்னு எல்லாத்தையும் கற்றுக்குற. எதுக்கு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பி சொல்ல அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் முழிக்கிறீங்க. எல்லாத்தையும் போக போக தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆமாம் எங்கள் அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் போக தெரிஞ்சுக்குவேன் அப்படி என்ன தான் என்கிட்ட சொன்னால் தானே புரியும் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க ஜிமினோ. சரி அப்போ அடுத்த போய் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறான். இப்போ தான் சாப்பிட்டதுக்கப்புறம் தாண்டி பண்ணணும் அப்படின்னு உங்களை இழுத்துட்டு போக அதெல்லாம் மார்னிங்கே பண்ணியிருக்கணும். அப்போ நாளையிலேருந்து ஷார்ப்பாக 5 o'clock வந்து அவ்வளோ ஏர்லியாவா அப்படிங்கிறீங்க. பின்ன ஒரு 9 o'clock அப்படின்னு ஜிமின் மாறிக்கா. சரி ஒரு 8 மணி நோ வே 6 மணிக்கு வருவேன் எழுந்திருக்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிறான். அப்படின்னு அழுகிற மாதிரி ஆகிட்டீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு சரி ஓவராக சினுங்காத 6:30 வருவேன் அப்படின்னு மடியாட்டிங்க. சரி சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு ஜிமின் இப்போ நார்மலாக பேச நல்லா இருந்தது யார் சமைச்சா அவ்வளோ சூப்பர் அப்படி இப்படி நீங்கள் சாப்பாடு நான் அதை பற்றி பேச ஜிமினோ அப்பா சொத்து முட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோ செல்லமாக உங்கள் மண்டையில் அப்படியே தட்ட நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. அவனோ இப்படிலாம் க்யூட்டாக பண்ணாதடி அப்புறம் எல்லாம் மீறிடுவேன் அப்படிங்கிறான். அப்படி நீங்கள் பயப்பட என்ன மீறக்கூடாதா அப்படிங்கிறான். அது வந்து இப்போ வார்த்தையே வரல. ஜிமின் அப்படியே நெருங்கி கிட்ட வந்து நிற்கிறான். ஹிப்பை அப்படியே வந்து அவன் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அவன் கை உங்கள் கழுத்தில் அப்படியே ஏதோ தேடிட்டுருக்க. உங்களால் வார்த்தையே வராமல் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க தள்ளி அப்படின்ட்டுருக்கா. ஹனிமூன் போகலாமா அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தோம் சம்மந்தமே இல்லாமல் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேந்த அவனை முடிச்சுட்டு பார்க்க எனக்கும் உன் கூட ஹனிமூன் போகணும் போல இருக்குடி அப்படின்ட்டு இருக்க ஆரம் அப்படிங்கிறான். என்னடா பிரச்சனை நீயும் புருஷன் தான் யார் இல்லைண்ணா உனக்கு வேணா நீயும் கூட்டி போ நான் வேணாம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான் ஆரம். இப்போதைக்கு அதெல்லாம் யோசிக்க முடியாது போகலாம் அப்படிங்கிறான். இவன் ஒருத்தன் கடமை கண்ணியன்ட்டு நம்ம உசுரையும் சேர்த்து எடுக்கிறான் ஆடிட்டு ஜிமினோ. சரி லட்டு மாதிரி ஒருத்தி இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல முழுசாக சாப்பிட முடியல ஆனால் வயிற்றாவது பிச்சுக்கலாம்ல அப்படிங்கிறான். நீங்கள் முழிச்சிட்ருக்க அவனும்
அப்படியே உங்களை இழுத்து அது பிள்ளை கிஸ் பண்ண அப்படின்னு ஃபஸ்ட்டு தள்ள பார்த்துட்டு அப்புறம் கிஸ் பண்ண நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் மை மறந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரம்மா வெளியில் போயிடுறான். அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருந்து நீங்கள் டக்குன்னு இப்போ ஜிமினை அப்படியே தள்ளிட்டு பார்க்க அவனும் என்னாச்சுடி அப்படிங்கிறான். இப்போ வேணாம் அப்படிங்கிறீங்க. ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ட்ரெஸ்ஸை அப்படியே உள்ள கை விட்டுருப்பான். ஸோ நீங்கள் வேணாகோ அப்படின்ட்டு அவனும் சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் டெய்லியும் வந்துட்டு மார்னிங் அவனுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணி உங்களை வா வந்து எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னு கூட்டிகிட்டு போய் 2 பேரும் இதை பண்ண அதை பண்ணு அப்படின்லாம் போட்டு டார்ச்சர் பண்ண நீங்கள் என்னால் முடியல அப்படிங்கிறீங்க. முடியலனாலும் பண்ணி தான் ஆகணும், ஒழுங்காக பண்ணு அப்படின்ட்டு ஏன்டா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, என் மாத்தாச்சி நல்லா மாட்டி விட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் அதே மாதிரி வாங்கி கொடுக்குறானுங்க. நீங்களோ எக்ஸசைஸ் பண்ண எனக்கு பசிக்குது அப்படிங்கிறீங்க. இப்போ தானடி சாப்பிட்ட அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நான் இந்த தண்டால் இடத்துலாம் எல்லாமே செரிச்சிருச்சு, மறுபடியும் பசிக்குது அப்படிங்கிறீங்க. எவ்வளோ தாண்டி சாப்பிடுவேன், அவன் வயிற்றில் எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு ஜிமின் பார்க்க அதெல்லாம் நிறையா இருக்குது, அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு, எனக்கு வாங்கி கொடுங்க பசிக்குது அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு ஒரு வழியாக முடித்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிற ஆரம் சரி எனக்கு கொடுக்கணும் ஓடி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக வரீங்க. ஆரமும் உங்களுக்காக அங்கே வந்துட்டு லைட் ஃபுட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க. சீ அப்படின்னு மூஞ்ச சொல்லிக்கிறீங்க. என்னாச்சு, இதெல்லாம் மனசு திம்பானா, ஆடு மாடு சாப்பிட்ற இலை தலையெல்லாம் வச்சுருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், சிக்கன் பிரியாணி மட்டன் அப்படின்னு ஆரம்பிக்க ஜிமினுக்கு சிரிப்பு வந்தது. ஆரமாக உங்களை அப்படியே மாறிக்க என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன எப்போ பார்த்தாலும் இவ்வளோ சாப்பிடுவியா, அதெல்லாம் அன்ஹெல்தி, அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு ஹெல்த்தியாக சாப்பிடேன் அப்படிங்கிறான். எனக்கு வேணாம் சாப்பாடே வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அழுக வர அப்படி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாதடி அப்படிங்க. எனக்கு சாப்பாடு நல்லதாக வேணும், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் எழுந்து போக. ஜிமின் சிரிச்சிட்டே ஏன்டா அவளுக்கு பிடிச்சதே வாங்கி கொடுத்துடலாம்ல, அதுக்குன்னு டெய்லியுமே அவள் இப்படியே சாப்பிட முடியுமா, விடு அப்படின்ட்டு அவனை உங்களுக்காக பிடிச்சதா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு லாக் பண்ண. யார் அந்த ஜிமின்? ஒன்றும் எனக்கு எதுவும் தேவையில்ல. உனக்கு பிடிச்சது தான், ஒன்றும் வேணாம், அவர் எப்படி சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நான் தின்னுட்டே இருக்கேன்னு, எனக்கு ஒன்றும் வேணாம். எவ்வளோ நேரத்துக்கு, எனக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடாமே இருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரி உனக்கு பிடிக்க மெனு சிக்கன் ரைஸ் 2 வேடை ஆர்டர் பண்ணிட்டேன், நட்டிப்போ அப்படின்ட்டு அவன் நகர போக டபார்னு கதவை தந்துட்டு வந்து நிற்கிறீங்க. ஜிமினுக்கு சிரிப்பே வந்தது. என்ன எனக்கு தானே ஆர்டர் பண்ணேன்டிங்க, அதான் நீ வேணான்ட்டியே. இப்போ பரவாயில்ல, வேஸ்ட்டாக தானே போவோம், நானே சாப்பிட்டுக்கிறேன். வேஸ்ட்டெல்லாம் போகாது, 2 தான் ஆர்டர் பண்ணேன், நான் ஒன்றும் சாப்பிட்டுக்குறோம். அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் வேணும் அப்படின்னு 2 போய் போடுங்க. ஜிமின் சிரிச்சிட்டே உனக்கு தான் 2 போதுமா, 10 தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அடியாத்தி அப்படிங்கிற பார்க்குறாங்க. பட் ரொம்ப ஓவர் சைஸ்லாம் இல்லை, நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க அவ்வளோதான், தவிர ஓவர் சைஸில் எப்படி இவ்வளோ தின்னுட்டும் இவ்வளோ தான் உடம்பு இருக்குது அப்படின்னு ஜிமின் கேட்குறான். கொணம் வைக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டே சொல்ல தடியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்ணை நாங்கள் வைக்கிறது அப்படின்னு உங்கள் மேலே ஒரு மாதிரி கிறக்கமாக சாய. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட விடுங்க தொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. அவனும் நீ சாப்பிட்ற வேலையை பாருடி, நான் ஒன்றும் சைட் அடிக்க வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை போட்டு அப்படியே பிடிச்சி அமுத்திட்டே இருக்க. ஐயோ இப்படி நீங்கள் நோண்டிட்டு இருந்ததுனால எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும், நீ சாப்பிட்றத நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் நாடி, நான் பாட்டுக்கு என் வேலையை தான் பார்க்குறேன் அப்படின்னு மடியில் தூக்கி வச்சுக்கிறான். எனக்கு சாப்பிட முடியல ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கு கூட தாண்டி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கான். நீங்களோ ஐயோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு எழுதுக்கிறீங்க. சாப்பாடு வேணாமா, சாப்பிடுவேன் ரூமில் போய் இங்கே உட்காந்து சாப்பிடல, நீங்கள் தான் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சாப்பாடை தூக்கிட்டு ஓடிடுறீங்க. ஜிமினோ பக்கத்தில் இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தான் அப்படி இருக்குது, அவளுக்கு எதாவது தோணுதா, நமக்கு என்னான்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு அவன் போயிடறான். இப்படியா அந்த டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே ஆயிரம் தான் உங்களுக்கு இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ போதும் கையெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு இருக்கீங்க. பாரு இப்போல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உங்களுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கா. அப்போ அவங்க வந்து பாடி கார்ட்ஸாக இருக்கிற லேடிஸ் வந்து அப்படியே அவனை பேண்ட் பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஃபைட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்புறீங்க, அவங்க சொல்லி கொடுத்ததை செஞ்சுக்கிட்டு அப்போ கரெக்டாக பார்க்குறீங்க. என்ன விழுங்க அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அந்த பொண்ணுங்கள்லாம் சொல்லு வடிக்காது குறையா ஜிமினி ஆரம்பியும் அப்படியே மாற்றி சைட் அடிக்கா. அவங்களுக்கும் அப்படி பாவி சக்காலத்திங்களா, என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே சைட் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம காட்டாகுது. நீங்கள் ஆமாம் பாடி கார்ட் ஜென்ஸ் ஓகே, அதே லேடிஸ் நீ இருக்கல்ல, எனக்கு அவங்க ஒன்றும் தேவையில்லை ஏண்டி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு கேட்க. பின்ன அவங்க பார்வையே சரியில்லை,
உங்களை அப்படி பார்க்குறாங்க. ஓ பொசசிவா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். பின்ன என்ன இருந்தாலும் எனக்கு தான் எல்லாமே சொந்தம் அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்க? ஆ இந்த லிப்பு, இந்த கண்ணம், இந்த நெஞ்சு, இந்த வயிறு அப்படின்னு ஒன்று வேணா சொல்ல. ஜிமினோ காதில் வந்து எதோ சொல்ல. ஜி அப்போ வேணாமா? அதுவும் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறீங்க. அப்படியே சிரிச்சிட்ருக்கா பாய்ஸோ. இப்போ அப்படியே அவங்க கேர்ள்ஸை முறைக்கிறானுங்க. அவங்க பயந்து போய் அப்படியே நடுங்க. திரும்பி நில்லுங்க, இல்லையா கண்ணை கட்டிக்கிட்டு நில்லுங்க. இனிமேல் இந்த மாதிரி இங்கே வந்து நின்னீங்க அப்புறம் பார்க்குறதுக்கு கண்ணும் இருக்காது உசுரும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் ஆரம்பம் மிரட்ட அவங்க பயந்துடுறாங்க. நீங்களோ ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்ட்டு பார்க்க அப்படியே மூஞ்ச மாற்றிட்டு என்ன அப்படின்னு உங்களை பார்க்குறாங்க. எதுக்கு இப்படி மிரட்டுறீங்க? எனக்கு பயமாக இருக்குது. ஹே பயப்படாதடி, உன்கிட்ட நாங்கள் என்றைக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக நடந்துக்கிறோம். நீ எங்களை பார்த்து பயப்படுற ஃபஸ்ட்டு. அதெல்லாம் விடு. உனக்கு என்ன தோணுதோ எப்படி எப்போவுமே பேசுவேன் அதே மாதிரி இரு. அதான் எங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு அப்படி பார்த்தா இந்த எக்ஸசைஸ் டகால்த்தி அடிக்க பார்க்குற பற்றியா? கொஞ்சம் நல்லா பேசினா போதுமே. அடி கண்டுபிடிச்சிட்டானுங்களே உஷாராயிட்டானுங்க. அடி நீங்கள் ஏங்க ப்ளீஸ் அப்படின்னு ஆரம்பம் போட்டு நோண்டிகிட்டே இருக்க. என்னடியோ பிரச்சனை? நானும் முடியல அப்படிங்கிறீங்க. அவனோ அப்படியே தண்டால் எடுத்துகிட்ருக்கா. இப்போ மேலே போய் படுத்துக்கிறீங்க. ஹே இதெல்லாம் பண்ணாத பேபி, அப்புறம் நான் கண்ட்ரோலில் மிஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிறான். மிஸ் ஆகுங்க அப்படிங்கிறீங்க. ஏது அப்படின்னு அவன் பார்க்குறான். இப்போ என்ன அப்படின்ட்டு நீங்கள் இப்போது அவனுக்கு கீழே அப்படியே வந்து படுத்துட்ருக்க. அவன் உங்களுக்கு மேலே தண்டால் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அவனோட லிப்பு உங்கள் லிப்பு கிட்டே வந்துட்டு போயிட்டுருக்கு. 2 பேரும் அப்படியே பேசி நீங்கள் படுத்துட்டு எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்கல அப்படிங்கிறீங்க. சரி பண்ண வேணாம். நிஜமாவா? ஜாலி அப்படிங்கிறீங்க. ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்ணும். எதே? ஆமாம் அப்போ தான் கண்ட்ரோலாக இருக்கும் உடம்பு. முடியாது. அப்போ எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். பாருடி சும்மா சல்ல பண்ணிவிட்டு குழந்த மாதிரி பண்ணாத. நீ எக்ஸசைஸ் பண்ண இல்லையா சாப்பாட்டை குறை, ரெண்டில் ஏதோ ஒன்று யுவர் சாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கா. ஜிமினோ வாய்ப்பே இல்லை, அவள் அது சாப்பிடாமல் இருக்கிறது அது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமினோ மறைச்சிட்டு இப்போ ஆரம்மா ஏங்க ப்ளீஸ் அப்படின்னு அவன் நெஞ்சில் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இரு அப்படின்னு கையை தட்டி விட்டவன் அப்படியே தண்டால் எடுத்துகிட்ருக்க. நீங்கள் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. கால் ரெடியை தூக்கி இடுப்பில் போட்டுட்டு அப்படியே இருக்கா. என்னடி பண்ணுற? இப்படியே தண்டால் எடுங்க அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறான். எனக்கு இப்படி எடுங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க. அவனோ சிரிச்சிட்டு சரி அப்படின்னு அப்படியே தண்டால் எடுக்கிறான். உங்களை வச்சுட்டு உங்களுக்கு அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சிரிக்கிறீங்க. சரி இறங்குறியா அப்படின்னு இப்போ எழுந்து நிற்கிறான். முடியாது அப்படிங்கிறீங்க. என்னாச்சு? தெரியல ஏதேதோ பண்ணுது அப்படிங்கிறீங்க. மூட்டில் இருக்க போல் அப்படிங்கிறான். தெரியலையே அப்படிங்கிறீங்க. ரூம் போகலாமா அப்படிங்கிறான். மார்னிங்கே வா. நீ தானடி கேட்டேன்தான். ஆனால் வேணுமா வேணாமா? வேணும் போகலாம் அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஜிமினோ முதல்ல கேட்டது நான், கேட்டது அவனுக்கா? சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறான். இங்கே அப்படியே உங்களை ஹேரம் தூக்கிட்டு வந்து பெட்டில் பட. நீங்களோ அப்பாடா எப்படியோ எக்ஸசைஸ்லேயும் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எக்ஸசைஸ்லேயும் தப்பிச்சேண்ணா. இப்போ இங்கே எப்படி வேர்க்க வைக்கிறேன் பாரு. என்னோட மனசு நினச்சதெல்லாம் சொல்கிற அடிக்கிற பார்க்குறீங்க. அங்கேருந்து நைஸாக என்ன அப்படிலாம் பேசி எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறியா? இல்லையே அப்படிங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு பதட்டமாகுது. அப்படியே இது ஆரம்பது உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே வந்துட்டு அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கண்ணை முடிக்கிறீங்க. நீ தான் டி வேணும்னு கேட்டேன். இப்போ கண்ணை முடிட்டா எப்படி? கண்ணை தர பேபி அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே விழுக்க. ஐயோ போங்க அப்படின்னு திரும்பி படுக்கிறீங்க. என்னடி அப்படின்ட்டு கழுத்தில் கிஸ் பண்ணுறான். ஐயோ எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே திரும்பி இப்போ அவனை ஹக் பண்ணிக்க. அப்படியே ஹேரமங்களை எடுத்து உங்கள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே ரிமூவ் பண்ணி அவங்களோட அவன் மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு பயங்கர பெயினாக இருக்கு. இங்கே சின்ன பொண்ணு வேறு. ஸோ முடியல வலிக்குது. மாடு வலிக்குதுடா அப்படின்னு அடிக்கிறீங்க. கொஞ்சம் பார்த்துக்க பேபி அவ்வளோதான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காதில் அப்படியே கிசுப்பாக பேசிக்கிட்டு சாரி ஓகேவா லவ் யூ அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே அப்படியே ஃபோர்கில் கிஸ் பண்ண ஒரு வழியாக உங்களோட லவ் மேக்கிங் முடியுது. நீங்கள் அப்படியே ஆரமாலே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஆரமாக உங்களை பார்க்குறான். அப்படியே ஃபோர்கில் கிஸ் பண்ணி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து பொத்தி விட்டா அவன் ரெடி ஆகிட்டு கீழே வர. ஜிமினோ அப்படியே நான் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்க கிளம்பலாமா? எங்கே கிளம்பலாமா? சார் நீங்கள் போங்க சும்மா இருந்தவனை ஊசி விட்டு என்ன கிளம்பலாமாவா? நான் கொஞ்சம் வேலை முடிச்சிட்டேன், மீதி என்னையும் பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு மேலே வர. அவள் டயர்டாக இருக்கா? டயர்டாக்குனதே நீ தானே, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் மேலே வரான். நீங்கள் பெட்ஷீட்குள்ளே இருக்க. அவனும் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு பேபி அப்படின்ட்டு அவங்கள பார்க்க
இப்போடா அந்த எருமை மாடு போட்டு பாடப்படுத்திட்டான், என்னால் முடியல அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி படுக்க. கேட்டது நான், கடிச்சது அவனுக்கு. நான் என்னடி பண்ணுறது, பாவம் இல்லையா? நாளைக்கு பார்க்கலாம். எதை நாளைக்கா? நோவே, எனக்கு இப்போவே வேணும். எனக்கு முடியல அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, எதை இங்கே தான் இத்தனை லேடிஸ் இருக்காங்களே, யாராவது ட்ரை பண்ணிக்கலாம் அடி. நான் எழுந்திருக்கா கேட்டேன் அப்படின்னு அடுத்த நிமிஷம் நீங்கள் சார்ஜ் கொடுத்த பொம்மை மாதிரி எழுந்து நிற்கா. அவனும் சிரிச்சிட்டு என்ன அப்படின்னு பார்க்குறான். இல்லை இப்போ என்ன சொன்னீங்க? அதான் இங்கே எவ்வளோ லேடிஸ் டிங்கோ கோயால என்னடா நினச்சிட்ருக்கிறீங்க? அதுதான் இத்தனை பேரை வச்சுருக்கீங்களா? அன்றைக்கி கேட்டதுக்கு என்னோடய சேஃப்டிக்கு எனக்கு பாதுகாப்புக்கு வீணு புருடா விட்டு கப்ஸாக விட்டுட்டு இப்போ அவளுங்கள ஒருத்திய கொன்றுவேன் பார்த்துக்கோ. என்னோடய பீஸ் 2 பேரும் அதில் ஒன்று மிஸ் ஆனாலும் விட மாட்டேன் அடிக்கிற மாதிரி நீங்கள் நிற்காவணுங்க. ஹே அன்றைக்கி நான் உன்னை ப்ராப்பர்ட்டின்றதுக்கு அவ்வளோ கோவச்சு இப்போ என்னடி நீங்களை கீஸுங்கிறாரு. பின்னா நீங்கள் 2 பேரும் எனக்கு மட்டும் தாண்டா சொந்தம், அதை யாரையும் சொந்தம் கொண்டாட விட்டுருவேண்ணா. நீ தானே பேபி சொன்ன டயர்டாக இருக்கேன்னு. அதுக்கு டயர்டாக இருந்தால் கால் அமுத்தி விட்றா, என்ன ரெடி பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. அதை விட்டுட்டு தூக்கிட்டு போவியா? போவேன்னு சொல்லுவேன் அப்படின்னு அங்கே இருக்க தலைவாணிலாம் எடுத்துச்சு மீன் அடிக்கா. சரி சரி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே இழுத்து சும்மா தாண்டி உன்கிட்ட விளையாண்ட, எனக்கு வேலை இருக்க, கிளம்புறேன், உடம்ப பார்த்துக்கோ, நைட்டுக்கு பார்த்துக்கலாம். எது? வெளியில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நிஜமாவா? எஸ், ரெடியாரு, இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. உங்களுக்கு அப்பாடான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வாங்கி எப்பவும் போல் அவங்க வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. அவனுங்களும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஆரம்பிட்ட வந்து ஜிமின் நான் ஒரு இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறேன். சேஃப்டி முக்கியம். எனக்கு தெரியும் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு ஆரம் வந்து அவன் ஒரு கேஸ் சேர்த்து பார்த்துக்க. ஜிமினோ கிளம்பி வந்துடுறான். வரும்போதே உங்களுக்கு கால் பண்ணி ரெடியாரு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்ருக்கீங்க. அவன் வந்ததும் அவன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஒரு ஷார்ட்ஸ் ஸ்கர்ட் தான் போட்டிருக்கீங்க, அப்படியே ரொம்ப குட்டி போன மாதிரி இருக்கீங்க. ஜிமின் அப்படி பார்த்துட்டு போகலாமா அப்படிங்க. நீங்கள் குடி ஓடிப்பான் கை வச்சுட்டு எங்கே போகிறோம்? போகும்போது தெரிஞ்சுக்குவேன். சொல்லுங்க, அதான் கூட வரலடி. சொல்லுங்கள் போகிறோம்ல அங்கே பார்த்துக்கோடி. சர்ப்ரைஸ் எல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. சர்ப்ரைஸா? சரி அப்படின்ட்டு அமைதியாக வரலாம்னு நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. கொஞ்ச நேரம் எங்கே போகிறோம்? அடடா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு முடியல பாடிக்கிற மாதிரி அவனோ தோ வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். சே இதுதானா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கா இவ்வளோ பில்டப் அப்படின்னு நான் பார்க்குறான். அங்கே ஒரு பீச் ரெஸ்டாரண்ட். ஸோ பீச் சைடு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலையா? என்ன சாப்பிட்ணுமா? லைட்டாக பசிக்குமே. அடிக்கிறீங்க, சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி வா பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படிங்கிறான். பீச்சு தானா? நான் கூட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவன் கிட்டே வந்து கிசுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு நகர்த்து போகிறீங்க. அவனை சிரிச்சிட்டு அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் 2 பேர் நிற்கிறீங்க. காலாடு நடந்துட்டு அப்புறம் நீங்கள் அந்த பீச்சில் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிடுங்க. ஜிமின் பார்த்துட்டி அப்படின்னு சொல்ல குடுக்குன்னு ஓடவும் ஒடியாரவும் காலை நினைக்கவும் இப்போ ஜிமினை இழுத்துட்டு வாங்க நீங்களும் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு இங்கே நின்றுக்கிறேன், நீ இப்போ விளையாடு, எனக்கு பிடிக்கும்ல, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்க. பிடிக்கும் தான், சரி வாங்க நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு இழுக்கிறீங்க. நான் இங்கே நிற்கிறேன் முடியாது அப்படின்னு இழுத்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறீங்க. ஜிமின் அடி அப்படின்ட்டு எழுந்திருக்க பார்க்கா. இப்போ நீங்கள் அவன் மேலேயே படுத்துக்கிறீங்க. அவனும் குழந்த மாதிரி பண்ணாதடி அப்படிங்கிறான். முடியாது, எனக்கு இப்படிலாம் விளையாட தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். 2 பேரும் சேர்ந்து தண்ணியில் பிடிச்சி நனைஞ்சி அவனை நீங்கள் அமுத்தா அவன் உங்களை அமுத்தான்னு மேலே தண்ணி அடித்து மண் அடிச்சுன்னு விளையாண்டுட்டு ஸோ பூரா ஈரம் பண்ணி விட்டான் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அது சிரிச்சிட்டு இப்போ என்ன வேறு ட்ரெஸ் வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போகுது, அதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுருக்கீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் தானே, நீங்கள் ஏதாவது ரூம் எடுத்துக்கலாம். சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நீங்களோ எங்கே இந்த பக்கம் போகிறீங்க, ரெஸ்டாரண்ட் அந்த பக்கம் அப்படின்னு புலம்பிகிட்டே வரீங்க. வா என் கூட அப்படின்னு அப்படியே அந்த மணலில் ஒரு சைடு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு காடு மாதிரி இருக்குது. என்னது இது காட்டுக்குள்ளே எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. ஏண்டி என் கூட என்ன நம்பி வரமாட்டியா? அதெல்லாம் இல்லை, இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, அதான் நான் இருக்கனே அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். எங்கே போகிறோம்? வா சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு வர. இப்போ பார்த்தா ஒரு மரத்துலேயே அப்படியே வீடு மாதிரி இருக்குது. உட் ஹவுஸா அப்படிங்கிறீங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இதேண்ணா டோர்லாம் இருக்கா அப்படிங்கிற. அவன் வந்து சாவி எடுத்து ஓப்பன் பண்ண நீங்கள் கேட்டதும் அவன் நம்ம என்ன ஃப்ரீ ஷோவாக காட்ட போகிறோம் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்க்க உள்ளவா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அப்படியே பார்க்குறீங்க. அது அந்த உட் ஹவுஸ் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு லைட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்னு போட்டு பலூன்ஸ் அப்படின்னு அது வந்து ஹனிமூன் ஷூட்டு. ஸோ வந்துட்டு செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே மூஞ்சி வச்சு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்து ஆரம் பயமுதிக்கிட்டான், பட் பரவாயில்ல அப்படிங்கிறோம். நீங்கள்
என்ன அப்படிங்கிறீங்க. இப்போ அப்படியே உங்களை திருப்பி உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவன் கழுத்தில் அப்படியே கை போட உங்களை எடுத்து லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் வந்து அந்த பெட்டில் போட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு அப்படியே லவ் மேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் வழியில் அப்படின்னு நகர போக விடாமல் உங்களை இழுத்து உங்களை கிஸ் பண்ண நீங்கள் வழியில் பிடிச்சி ஜிமினோட கீழே வந்துட்டு அப்படியே நறுக்குன்னு கிடைக்க அப்படிங்கிறான். நீங்களும் சாரி எனக்கும் வலிக்குது அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கழுத்தில் அப்படியே அவன் பைட் பண்ண வேம்பயரா நீங்கள் அப்படிங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டை குடிச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவன் இன்னொரு பக்கம் அப்படியே பைட் பண்ண நீங்கள் நானும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவனை கடிக்கிறீங்க. ராட்சசி வலிக்குதுடி அப்படின்ட்டு அவன் தடவை நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்டில் பிடிச்சி கடிச்சு வைக்கிறீங்க. இப்படியே ஒரு வழியாக அவங்க லவ் மேக்கிங் நல்லபடியாக முடியுது. 2 பேரும் மார்னிங் அப்படியே முழிச்சு பார்க்க நீங்கள் அப்படியே ஜிமின் மேலே தான் படுத்துட்ருக்கீங்க. ஜிமினை அப்படியே நகர்த்தி விட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்ட்டு போக அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு மறுபடியும் பிடிச்சி எடுக்கிறான். காலையிலே வா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அப்படியே கூப்பிட்டு மறுபடியும் உங்களோட அப்படி இப்படி அப்படியே லவ் மேக்கிங் நடக்குது. முடிஞ்சு தோணிங்க போகலாம் அப்படிங்கிறீங்க. ஏன் மேடமுக்கு பசி வந்துருச்சோ அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. சரி போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே உங்களை விட்டுட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணுறான். அங்கே வந்துடுது. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்துட்டு அச்சோ என்னடி ட்ரெஸ்ஸு தோ இருக்குது எப்படி எல்லாம் எனக்கு தெரியும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ உனக்கு ஃபுட் இருக்குது சாப்பிட அப்படின்ட்டு அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவனும் வந்து உட்காந்து உங்க கூட 2 பேரும் சாப்பிட்றீங்க. வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு டைமுக்கு வரலாம் மாறி அப்படின்னு உங்ககிட்ட அப்படியே கேட்குறான். வரலாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறீங்க. சரி அடுத்த டைம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் இப்போ வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தால் அங்கே ஆரம் யாரோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்களோ யாரவ அப்படின்னு ஜிமின்ட்டு கேட்க எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர். அவளே எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருப்பாண்டி அப்படின்ட்டு அவன் உள்ளே வரான். நீங்களும் அந்த பொண்ணை பார்க்குறீங்க. அந்த பொண்ணு செம்ம க்யூட்டாக அப்படியே 0 சைஸில் இருக்கா. அப்படியே ஆரம்பிக்கிட்ட வலிஞ்சு அவள் பேசுகிறது நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு இப்போ ஆரம் பக்கத்தில் வந்து உட்கார அந்த பொண்ணு உங்களை ஒரு மாதிரி யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஆரமோ சி இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு உங்கள் மேலே கைப்பட்டு நீங்கள் அப்படியே எழுந்து அவன் மடியில் உட்காந்தவனை கழுத்தோடு கட்டிக்கிறீங்க. என்னாச்சு பேபி டு யூ மிஸ் மீ அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டான். நீங்கள் அவன் இடுப்பில் அப்படியே உட்காந்துட்ருக்க அந்த பொண்ணு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற பார்க்க ஜிமின் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இப்படி பண்ணுறான். அந்த பொண்ணு அப்படின்னு பார்க்க நம்ம பேசலாமா அப்படிங்க. இல்லை அவர் அப்படிங்க அவன் கொஞ்சம் பிஸி நம்ம பேசலாம் அப்படிங்க. நீங்களோ அப்படியே அந்த பொண்ணை மறைச்சிட்டு இப்போ அப்படியே ஆரம்ப இப்போ மறைக்கிறீங்க. என்னாச்சு பேபி அப்படிங்கிறான். என்ன அவன் உங்ககிட்ட வலிஞ்சு பேசுகிறா உனக்கு பார்த்தா தெரில நீங்களாம் இந்த பல்ல அழிச்சு பேசிகிட்ருக்கீங்க. ஹை பிஸ்னஸ் மீட் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஆளுங்க உள்ள என்ன பிஸ்னஸ் வேண்டி கிடக்கு ஒழுங்காலத்தையும் கட் பண்ணுங்க. ஓகே பேபி சொல்லிட்டா நோ இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடுத்த நிமிஷம் வெளியே வந்து ஜிமின் அவளை அனுப்பிச்சுடு அப்படிங்கிறான். ஓகே அப்படிங்கிறான். என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க எங்கள் ஒய்ஃபுக்கு பிடிக்கல அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து சொல்கிறானுங்க. எதை அப்படின்னு அந்த பொண்ணு உங்களை மாறிக்கா. நீங்களோ அவகிட்டலாம் எதுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்படின்ட்டு வேணுக்குனே இப்போ வந்துட்டு நீங்கள் ஆரமோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஆரம் என்னாச்சுடி உனக்கு அப்படிங்கிறான். வேணும் அப்படிங்கிறீங்க. வர நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே உங்களை ரூம்குள்ளே தூக்கிட்டு போக இப்போ அந்த பொண்ணும் அப்படியே பார்த்துட்ருக்கா. ஜிமினோ கிளம்பலாம்ல அப்படிங்க. ஷிட் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே முறைச்சிட்டு கிளம்ப ஓடி அப்படிங்கிற மாதிரி அவனுங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் தூக்கி போட ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு அதுவே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. எதுக்கு இல்லை நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட பேசுனது எனக்கு பிடிக்கல. நான் பண்ணுறதுலாம் கிறுக்குத்தனமாக இருக்குன்னு எனக்கே தெரியுது. அதனால எனக்கு கோவமாக வருதே. வரணுமே வந்தால் தானே எங்கள் ஒய்ஃபு அப்படின்ட்டு அங்கே ஜிமின் வரான். எஸ் உனக்கும் பாசிட்டிவ் வரணும்ல. நாங்கள் சொல்லலை நாங்களாம் ஒன்று இது பண்ண மாட்டோம். நீயா எங்கள்கிட்ட விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவேன்னு. ஆமாம் ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் நீங்கள் ஹக் பண்ணிக்க அவனுங்களுக்கும் இதானா தேவைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி உங்களையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களோட டேஸ் வந்து இப்படியே ஹாப்பியாக தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஒன் டே வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம் ரெடி ஆயிரு அப்படின்னு ஆரம்பிச்சில்ல. சரி அப்படிங்கிறீங்க. ஜிமினா உனக்கு தேவையானது எல்லாம் வரும். ஏன் ஆல்ரெடி இங்கே நிறைய இருக்குது அதை ஏன் நான் யூஸ் பண்ணல இப்போ இதுக்கு பார்ட்டிக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும். ஸோ நான் அனுப்பிச்சி விட்றேன் நீ எல்லாத்தையும் போட்டுக்கோ. ஓகே ஜிமின் அவள் இப்போ வந்துட்டு ஆரம் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பாக்ஸை கொடுக்குறான். இது என்ன இது கிஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்காக. ஸோ பத்திரமா நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறீங்க. அதை வாங்கிட்டு போய் அப்படியே வச்சுறீங்க. சொன்ன மாதிரியே ஜிமின் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் அனுப்பிச்சி விட அதை எடுத்து போட்டுட்டு ரொம்ப அழகாக நீங்கள் ரெடியாகி அப்படியே வெளியே நிற்க ஆரமும் ஜிமினும் இப்போ வரானுங்க. அவனுங்களும் நம்ம செம்ம நீட்டாக தான் இருக்கானுங்க. போகலாமா அப்படின்னு கை நீட்டாக 2 பேர் கையும் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. இப்போ அங்கேருந்து நீங்கள் ஒரு பெரிய
பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறீங்க. அப்படியே போனவனுங்களோ கொஞ்சம் நேரம் அங்கே எல்லார்ட்டையும் பேசிவிட்டு உங்களே இன்ட்ரோ கொடுக்குறானுங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ மாடியில் ஒரு வேலை இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்றேன். நான் எதுக்கு நீங்கள் போங்க, வாமா இம்பார்ட்டன்ட் பர்சன் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு 2 பேர் கூட்டிகிட்டு போக நீங்களும் அவங்க கூட அப்படியே எங்கே இந்த கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்க இதோ கையோட தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. பத்திரம் அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே, ஏன்னா அவர்கிட்ட இதை நீ தான் கொடுக்க போகிற அப்படிங்கிறான் ஜிமின். ஓ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சனா, அதையே நான் கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும், உனக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. சரி ஒய்ஃபுங்கிறத பற்றி சொல்கிறானுங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போது மேலே ஒரு ரூமில் ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு வயசு அப்படியே 50க்கு மேலே இருக்கும். அவர் அப்படியே டோர் நாக் பண்ணுவோம் எஸ் அப்படின்னு சொல்ல இப்போ 3 பேர் போய் நிற்கிறீங்க. அப்படியே பார்க்குறாரு. ஹோ எங்க மேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இது என்னோடய பார்ட்டிக்கெலாம் வந்திருக்கீங்க, பின்ன எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் உங்கள் பார்ட்டிக்கு வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஜிமினும் ஆரமாக போய் சோஃபாவில் உட்கார நீங்கள் அப்படியே பேந்த முடிச்சுட்டுருக்க வா பேபி அப்படின்னு அவங்க பக்கத்தில் இடத்த கட்டிங்க. பக்கத்தில் உட்காந்ததும் ஆரம் பேபி அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு அப்படிங்க. கிஃப்டா அப்படின்னு அவர் திரும்புகிறாரு. அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே உள்ளதை எடுத்துக்கூட அப்படின்றதும் கையை விட்டு நீங்கள் பாட்டுக்க எடுத்து இப்போ நீட்டாக ஜிமின் அதை அப்படியே உங்கள் கையோடு சேர்த்து பிடிக்கலாம். நீங்கள் என்னது இப்படின்னு இப்போ தான் பார்க்குறீங்க. அப்போ அதான் ப்ரெஸ்ட்டாக தான் உள்ளே இருந்திருக்கும். இது அப்படின்னு நீங்கள் கையை எடுக்க போகிறீங்க. பொடி பேபி எத்தனை டைம் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்க. நீங்கள் பதறத்தோடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த அளவு பயந்து போய் காட்ஸ் அப்படின்னு கூப்பிட்றதுக்குள்ளே ஆரம் அவன் வாயை அப்படியே பொத்திக்க, என்னடா கேரட்டு பயலே அவ்வளோ தைரியம் வந்துச்சா, எங்களை எதிர்த்து நீ எல்லாம் செஞ்சிடலான்னு நினைக்கிறியா, முடியாது, இன்றைக்கி உனக்கு கடைசி நாள், இந்த பார்ட்டி உன்னோட கடைசி நாளுக்கான பார்ட்டியாக என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம் ஜிமினை ஜிமினோ இப்போ அப்படியே உங்கள் கையை பிடிச்சி, இதை நீ தான் பேபி பண்ணியே ஆகணும், உனக்கான ரிவெஞ்ச் நீ தான் எடுக்கணும் அப்படின்னு உங்கள் காதுகிட்ட சொல்ல, ரிவெஞ்சா எதுக்கு நான் அவரை கொல்லணும், ஏன் இது பண்ணுறோம் வேணாம் அப்படின்னு நீங்கள் கதற சுடுடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே ஷூட் பண்ணால் இவங்க ஷூட் ஆகுது. அவர் நெத்தி பொட்டில் கன்று அப்படியே ஃபயர் ஆக அப்படியே மனுஷன் கீழே விழுகிறாரு. அந்த இடத்துல ஒரு காலி. ஸோ அப்படியே நீங்கள் அப்படின்னு பயந்து போய் நிற்க வந்து வேலை முடிஞ்சு போலாமா பேபி அப்படின்னு ஆரம்பிக்கிட்டு வந்ததோட யாருடா நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன பேபி புருஷனுங்களை போய் மரியாதை இல்லாமல் அதெல்லாம் பெட்ரூமில் வச்சுக்கோ, இது பொது இடம் அப்படின்னு ஜிமின் சொல்ல, போடாங்க விளக்கண்ண, யாரடா நீங்கள், என்னடா இப்படி கொலை பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஹே என்னமோ இன்றைக்கி நேரத்து பண்ணுற மாதிரி அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் அதனை போட்டோம், அதை பார்த்தல, அப்புறம் வீட்டில் இப்போ இவன் இன்னும் இருக்குது வா அப்படிங்க. கரெக்டாக அந்த காட்ஸில் ஒருத்தன், என்ன சார் ரொம்ப நேரமாக உள்ளே இருக்காரு சவுண்டை காணும் அப்படின்ட்டு, சார் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் ஓப்பன் பண்ணிவிட்டு வர ஆரம்பம், நேரம் போயிருந்தா இவன் உயிர் போயிருக்காது, நீ லேட் பண்ணாங்காட்டி பாரு இப்போ இவனும் போய் சேர போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம் அவனோட கன் எடுத்து அசால்ட்டாக அந்த சவன்ட்டை போட, கொலை 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 தான் அவர் இல்லைண்டா, நீயே போய் போலீஸில் மாட்டி விட்ருப்பல, வா போகலாம் அப்படின்னு ஜிமின் கைப்பிடிச்சிருக்க, நான் வரமாட்டேன், கொலைகார பாவீங்களா கண்ணு முன்னாடி இப்படி அநியாயமாக கொண்டீங்க, நான் வரமாட்டேன், என் அம்மாவுக்கு உண்மை தெரியாமல் உங்களுக்கு பிடிச்சி என்னை கட்டி வச்சிச்சு, ஐயோ இவ்வளோ நாள் இவனுங்க கூட இருந்தேன் அப்படின்னு பயந்துட்டு நீங்கள், நான் வரமாட்டேங்க, இப்போ நீ வர போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். நான் வரல, நான் இங்கே வரல. சரி அப்போ அந்த டெட் பாடி கூட துணைக்கி உட்காந்துக்கோ, இன்னும் கொஞ்சம் இடத்துல போலீஸ் வந்து 2 பேத்தையும் நீ தான் ஷூட் பண்ணுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போவோம், ஏதே அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட, என்ன கொலை பண்ணால் உனக்கு அவார்டாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ, வா ப்ரோ போகலாம், அவன் இங்கே நிற்கட்டும் அப்படிக்கா ஆரம்மா அப்படியே பைப்பை பிடிச்சி கீழே இருக்க, என்னடா இது வழியாக போகிறீங்க அப்படின்னு நெட்டி பார்க்குறீங்க, பின்ன கொலை பண்ணிட்டு நேர் வழியாக போவாங்க வாடி அப்படிங்க, எனக்கு பயமாக இருக்கு நான் வரல, இப்போ வர போறியா இல்லையா அப்படின்னு ஜிமின் உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி இழுத்து அப்படியே பைப்பில் வச்சுட்டு சொல்கிறேன்னு இறங்குறான். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தா தெரியல எஸ்கேப் ஆகிட்ருக்கோம் அப்படிங்க. அங்கே ஒரு கார் நிற்கிது, அதில் அவங்கள தள்ளிவிட்டு அவனுங்களும் ஏறி உட்காந்துக்க, உண்மையை சொல்லுங்கள் யார் நீங்கள், போலீஸா போலீஸா அப்படிங்க, போலீஸ் இல்லை ஒன்றும் இல்லை, அப்போது அவனுங்களுக்கு ஆப்போசிட், என்னோட சொல்கிறீங்க மாஃபியா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கெத்தாக உட்கார அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஆகிட்டு நீங்கள் அப்படியே அம்மா எனக்கு தெரிலங்கோ கடைசியில் அதுக்கு தான் விவரத்தில்ல, இப்படி கொலைகார பாவிக்கிட்ட எனக்கு சிக்க வச்சுருக்கேன் என் மாதாஜி அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டுருக்க. ஏர்போர்ட்டில் வந்து அப்படி கார் நிற்குது, இங்கே என்ன எங்களை கடத்திட்டு போகிறீங்க, ஹே கட்டில் பண்ணாடி கடத்திட்டு போகிறாங்களா வாடி அப்படின்னு கூட, நம்ம ப்ரைவேட் ஜெட் நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, நம்மளோட இங்கே வந்த மிஷன் முடிஞ்சு, ஆமாம் பெரிய நாட் 7 2 பேரும் மிஷன், ஆமாம் இந்த டே அநியாயமாக அதில் போட்டுட்டு அசால்ட்டாக கிளம்பி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே பதறிக்கிட்டு இருக்க. அங்கே உங்கள் அம்மாவை நிற்கிறாங்க, மாதாஜி அப்படின்னு ஓடி போய் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, இதெல்லாம் உனக்கு நியாயமா, என்னாச்சு, அவனுங்க பெரிய கொலைகாரனுங்க மம்மி மாஃபியாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ என்ன நீ ஓங்குற, அவனுக்கு என் கண்ணு முன்னாடி 1 2 3 4 கொலை அவ்வளோதான் நீ பார்த்துருக்க, அப்போது
ஏனில் அடங்காது இது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல அப்படின்னு நெஞ்சில் கை வச்சுட்டு எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு தான் கண்டதையும் சாப்பிடாதான் சொல்கிறது அப்படின்னு ஜீவன் கிட்ட வர டே போடா உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தா தான் எனக்கு நெஞ்சு அடைக்குது. அம்மா கொலகாரனுங்கம்மா அவனுங்க கூட நம்ம போகக்கூடாது. வா மாமி வீட்டுக்கு ஓடிடலாம். போலீஸில் போய் ஃபஸ்ட்டு சொல்லி உங்களை பிடிச்சி கொடுக்கணும். உங்கள் அம்மா வாய மூடு அப்படின்னு அடிக்க வராங்க. ஆரம் கை பிடிச்சிட்டு ஆண்டி நோ அப்படிங்கிறான். பின்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா பார்த்தீங்களா? அவளுக்கு என்ன தெரியும்? ஆமாம் எனக்கு என்ன தெரியும்? எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. கேட்டால் நீ அவங்க கிட்ட கேளுனா அவங்க நேரம் வரும்போது சொல்கிறீங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்குது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். என்னால் ஒன்றும் நம்ப முடியல. இவனுங்களை நம்பி கூட இத்தனை நாள் இருந்திருக்கு. ஆனால் அசால்ட்டாக கொலை பண்ணுறாங்க. எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு அழுக. சரி நான் சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு தான். இப்போ வா இங்கே நின்று பேச முடியாது, நம்ம போய் செட்டில் உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே வந்துட்டு உங்களை ஃப்ளைட்டில் கூப்பிட. நீங்கள் நான் எங்கேயும் வரல, கொலைக்காரங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் பயப்பட. உங்கள் அம்மா அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்க்க நீங்கள் போங்க அத்தை அப்படின்னு சொல்கிற ஆரம். அதோட நீங்கள் உள்ளே உங்கள் அம்மா உள்ளே போகவும் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி இப்போ வர போறியா இல்லையா அப்படின்னு ஆரம் கேட்க நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் அங்கேயே நிற்க. ஜிமினா நீ போ ப்ரோ இப்போ அப்படியே வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆரம்பிச்சிட்டு உள்ளே போக. நீங்கள் போங்கடா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்க ஜிமின். அப்போ நீ வரல? ஷுவர் ஆமாம் வரமாட்டேன். சரி அப்படி ஏனில் போலீஸ் வந்து அந்த 4 கொலை நீ தான் பண்ணணும்னு பிடிச்சிட்டு போய் உள்ளே தள்ளட்டும். எது அப்படின்னு நீங்கள் பதறிக்கிட்டு இப்போ அப்படியே வந்து ஜிமின் பின்னாடி ஓடி வரீங்க. ஜிமினும் அப்படியே சிரிச்சிட்டு வந்து இப்போ ஆரம் பக்கத்தில் உட்காரான். ஆரம் ஜிமினுக்கு நடுவில் இடம் இருக்குது. நீங்கள் 2 பேர்த்தையும் முறைச்சிட்டு வந்து நடுவில் உட்கார. என்னடி வரமாட்டேன்டா அப்படின்னு ஆரம் கேட்க. பின்ன போலீஸில் என்ன மாட்டி எட சொல்ல? ஆமாம் 4 கொலை நீ தானே பண்ண அப்படின்னு ஜிமின் கேட்க. நான் கொலை பண்ணேண்ணா. ஒரு கரப்பாம்பூச்சி கூட ஒழுங்காக ஹிட் அடிச்சு எனக்கு கொல்ல தெரியாது. இல்லை நான் கொலை பண்ணேண்ணா. ஏய் அந்த கன்னெல்லாம் உன் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும், நீ தானே பண்ண. ஆமாம் இல்லை அதை வேறு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம், பெரிய எவிடன்ஸ் போச்சு, நான் மாட்டினேன், நான் தூக்கில் போட போகிறாங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு போல பேரம். ஏன்டா பயன்படுத்துகிறேன்? அந்த கன்னெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி வச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ வந்து சொல்லுங்களேன் என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அழுக. இப்போ எதுக்கடி அழுகிற அப்படின்னு ஜிமினும் கண்ணை தொடங்க. எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாது, அதான் நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீங்கள் 2 பேர் இருக்கிறது தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. 2 பேரும் அட்ட டயத்தில் உங்கள் மாதிரி இருக்கா. இப்போயாச்சும் சொல்லுங்களேன் மாதாஜி அப்படின்னு உங்கள் அம்மா பார்க்க. அவங்க சொல்லுவாங்கம்மா ஐயோ இதை ஒன்று சொல்லிடுது இது ஒன்று அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க. அவனுங்களோ நேரம் வரும்போது அப்படின்னு ஆரம்பிக்க. அப்படியே டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு போதும் இது கேட்டு எனக்கு தலை வலிக்குது, இப்போ நீங்கள் சொல்லலாம் போகும்போது ஃப்ளைட்டில் எக்ஸிட்லேருந்து குதிச்சிடுவேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சிரிச்சிட்டு இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா அப்படின்ட்டு. இப்போ 2 பேரும் வந்துட்டு சொல்கிறாங்க உங்கள் அப்பா என் அப்பா அப்படி 2 பேர்த்தையும் போட்டது இப்போ நம்ம ஒருத்தனை போட்டோமே அவன் தான். எது? ஆமாம் நம்ம அப்பாக்களை போட்டவனுங்களா நம்ம போடணும், அதுக்காக தான் இந்த மிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ புரியுதா? ஏன் அப்பாவா? ஏன்னா உங்கள் அப்பா எங்கள் அப்பா கூட மாஃபியா தான். எது? அம்மா இவங்க சொல்கிறது அப்படின்னு உங்கள் அம்மா பார்க்க. உங்கள் அம்மாவோ ஆமாம்மா. ஏம்மா நீ என்கிட்ட சொல்லலை? சொன்னால் மட்டும் நீ ஏன் ஒரு பயந்தாங்குழி, அதனால தான். நீங்களாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அங்கே போகிற வரைக்கும் சொல்ல, நான் பார்த்து எவ்வளோ பயந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. சொல்லியிருந்த மட்டும் என்னடி பண்ணியிருப்பேன்? சொன்னால் பயந்துட்டு வரமாட்டேன்னு காரியத்தை கெடுத்து விட்டுருப்பேன், அதான் சொல்லாமல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு நீங்கள் அப்படியே 2 பேர்த்தையும் திருந்துட்டுன்னு முழிச்சிட்டு பார்க்க. பாரு பேபி எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான், இவங்கெல்லாம் விட்டு வச்சா நமக்கு தான் ஃப்யூச்சர் பாதிக்கும், அதனால தான் அப்பப்போ களை எடுத்துடணும். நம்ம அப்பாவை கொண்டுட்டு இவங்க ஜாலியாக சுற்றலாமா, அதான் அதுக்கு தான் போலீஸ் இருக்கே. கிழிச்சானுங்க பணம் வாங்கிட்டு அவனுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் இந்த அரசாங்கம், அதனால தான் நம்ம தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும். நம்மளோட வேலையெல்லாம் இதெல்லாம் சகச்சோம், இதெல்லாம் பார்த்து நீ பயப்படக்கூடாது. அதுவும் எங்கே பொண்டாட்டி இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படின்னு ஆரமோ ஜிமினோ ஆளுக்கு ஒரு கைப்பிடிச்சு உங்களுக்கு சமாதானப்படுத்த. உங்களுக்கும் தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அவனுங்க என்னாச்சுடி? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்க. ப்ரைவேட் ஜெட்டுங்கிறனால அங்கே எல்லா வசதியும் தானே இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அங்கே ப்ரெக்னென்சி கிட்ட இருக்குது, அதை எடுத்து உங்களுக்கு டவுட்டு. ஸோ அதில் ட்ராப் போயிட்டு பார்க்குறீங்க, டபுள் கோடு. ரொம்ப ஹாப்பியாக அந்த கிட்டோட அப்படியே கதை திறக்க. அவங்க 2 பேரும் நீங்கள் டல்லாக உள்ளே பண்ணனால என்னாச்சோ அப்படின்னு பயந்துட்டு நிற்க. நீங்கள் சிரிச்சு முடிஞ்சு வெளியே வர என்னாச்சு உள்ளே போயிட்டு வரும்போது ஹாப்பியாக வரா அப்படின்ட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. நீ ஓகே தானே அப்படின்னு ஆரம்பி கேட்க அப்படிங்கிறீங்க. இப்போது அந்த கிட்ட அப்படியே ஓப்பன் பண்ணி 2 பேர்த்துக்கிட்டே காட்ட அவங்க 2 பேர்த்துக்கு செம்ம ஹாப்பி. என்னடி சொல்கிற? ஆமாம் அப்பா அம்மா வரும் அப்படிங்கிறீங்க. எப்போ? எனக்கும் 2 months கொஞ்சம் பேஸ் தள்ளி போயிடுச்சு, டவுட்லேயே இருந்தேன். இப்போ மயக்கம் வருவோம் எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், கன்ஃபார்ம் பரவாயில்லையே.
என் பொண்டாட்டி கூட மூளை இருக்குது அப்படின்னு ஜிமின் சொல்ல அப்படின்னு நீங்கள் அவனை அடிக்கிறீங்க. அப்போ ஆயிரமோ ஜிமினோ அப்படியே உங்களை ஹேக் பண்ணிக்க அப்படியே ஹாப்பியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவோ என்னாச்சு உங்களை காணோங்கிற மாதிரி அவங்க வந்தவங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்க அத்தை குட் நியூஸ் அப்படிங்கிறாங்க. குட் நியூஸ் அப்படின்னு அவங்களுக்கு குட் நியூஸ் நானே சந்தோஷமாக இது என்ன அப்படின்னு உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க, தலையை குனிஞ்சிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா என்னடி அப்படின்னு உங்கள் கிட்டே வந்து கேட்க நீங்கள் அது அம்மா நீ இவ்வளோ நாளாக மாதாஜியாக இருந்த இப்போது ப்ரொமோட் ஆகிட்ட என்னடி சொல்கிற? ஆமாம் நன்னிஜி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவா தான் சொல்கிறியாம்மா, மாசமாக இருக்கியா? ஆமாம்மா இதில் போய் யாராவது போய் சொல்லுவாங்களா அப்படிங்க. சரிடி இன்னும் குழந்த மாதிரி நடந்துக்காத ஓகேவா அப்படின்னு உங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணி போய் ஐயோ இந்த மாதாஜி நவுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். சரி அத்தை போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நவுத்தி விட்டு உங்களை பார்க்காதீங்களா. ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வச்சா ஆப்பிள் ஆரஞ்சு கொடுத்து உடம்ப தேத்துவோன்னு சும்மா அட்வைஸ் பண்ணி சாவடிக்குது அப்படின்னு சொல்ல அடிப்பாவி அப்படின்னு அவங்க ரெண்டு பார்க்க ஹலோ இப்போ நான் ஒரு ஆள் இல்லை 2 2 3 வயிற்றில் எத்தனை இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்க. அதுவும் சரி தான் எனக்கு பசிக்கும்ல சாப்பிட்ணும்ல நீங்கள் ஆரம்பிக்க ஏன்டி இப்போவே வா அப்படின்ட்டு சரி உனக்காக எப்பவும் பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி இங்கே கொண்டு வர முடியாது, ஃப்ளைட்டில் எது கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடு, இது ப்ரைவேட் ஜெட் தானே வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல அப்படிங்க. ஆரம்பம் இவ்வளோ திருத்த முடியாதுன்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே இருக்கும் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு அவன் நம்ம கடையில் குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி தரேங்க சொல்ல. இதை கேட்டவங்க அம்மாவோ நீ இப்போ கூட வாயை அடக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பார்க்க நீங்கள் அப்படிங்கிறீங்க. அவங்க 2 பேரும் விடுங்க ஆண்டி அவள் இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்தைத்தனமாக அவள் இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மெச்சூர்டாலாம் இருக்க வேணாம், எங்கள் பொண்டாட்டி இப்படி இருந்தாலே போதும் அப்படிங்க. நீங்களும் அவங்க 2 பேரையும் ஹேக் பண்ணிக்கோ. அவங்க அம்மாவுக்கோ ஹாப்பியாக இருக்குது, லூஸ் மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்தாலும் நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டோம், நல்லபடியாக இருக்காங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு. நீங்களும் இவங்களோட ஹாப்பியாக அவங்கள ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டீங்க. பாய்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பி, உங்களோட சைல்ட்னஸை ரொம்ப இன்னசென்ட்னஸை எப்போவுமே அவங்க ரசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கடி அப்படின்னு உங்கள் கைப்பிடிக்க நீங்களும் அவங்க மேலே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஓகேடா இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.